என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் ஈவினிங் பா. இன்னைக்கு என்ன டெஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா AK-47 ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் 3 டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி சாரிப்பா, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டாங்க, பண்ணதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபைல்ஸ் கரெக்ட் ஆயிடுச்சு, அதனால தான் அகைன் ரீடேக் பண்ணி போடுறாங்க. அதனால இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா 2 வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து 2 வீடியோ கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் AK-47 டெஸ்ட் பேட்ச்னா என்ன, இது எந்த மாதிரிலாம் நம்ம கொண்டு போக போறோம் அப்படிங்கறத பிளான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன், செகண்ட் டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து நிறையவே கமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குது, அதோட ஆன்சர் கீ வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபர்தரா வந்து நாங்க கொண்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு டெஸ்ட் டிஸ்கஷன்ல போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட எத்தனை மடங்கு குறைவு? 6 மடங்கு. நிலவுல வந்து ஒரு பொருளோட எடை வந்து பூமியில உள்ளதை விட 6 மடங்கு வந்து குறைவா இருக்கும். இப்போ வந்து இது பேசிக் டேட்டா பார்க்கலாம் அப்படின்னா, பூமிக்கு ரிலேட்டட் ஆனது வந்து இங்க வந்து நிலவு, மூன், இங்க இருந்து சூரியன். ஓகேவா? இது ஆர்டருமே பாத்திரலாம். இப்போ பூமி எங்க இருக்கு? சூரிய குடும்பத்துல இருக்கு. சூரிய குடும்பம் நார்மலா வந்து பேரண்டம், பேரண்டத்துக்குள்ள அப்படிங்கிறது வந்து அண்டம் அப்படிங்கிறது இருக்கு. அண்டம்ல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா பால்வழி அண்டம். பால்வழி அண்டத்துலதான் வந்து இருக்கு சூரிய குடும்பம் இருக்கு. சூரிய குடும்பத்துல என்ன இருக்குன்னா 8 கோள்கள் பிளஸ் துணைக்கோள்கள், நட்சத்திரம், இதெல்லாமே இருக்கு. பேரண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சூரிய குடும்பம்னா சூரிய குடும்பம் எதுல இருக்கு? பால்வழி அண்டத்துல இருக்கு. பால்வழி அண்டம் அப்படிங்கிறது அண்டத்துல இருக்கு. பேரண்டம் அப்படிங்கிறது யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்ல நிறைய விண்கற்கள் இருக்கும், விண்மீன் எல்லாமே சேர்ந்துதான் வந்து என்ன சொல்லுவாங்க? பேரண்டம் சொல்லுவாங்க. இந்த ஆர்டர்ல என்ன பண்ண போறோம்? படிப்போம். ஜியோகிராஃபி அப்படின்னு கிளாஸ்ல போகும்போது இந்த ஆர்டர்ல படிப்போம். இதுல பேசிக்கான டேட்டா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சூரிய ஒளி புவி அடையறதுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் 8 minutes 20 seconds. அது நில ஒளியாக எடுத்துக்கொள்ளும் காலம் 1.3 seconds. இது வந்து ஆல்ரெடி கேட்ட PYQ கொஸ்டின்ஸ், பிசில கேட்ட PYQ கொஸ்டின்ஸ். சூரிய ஒளி பூமியை வந்தடைய ஆகும் காலம் எவ்வளவு? 8 minutes 20 seconds. அதே மாதிரி நில ஒளி பூமியை வந்தடைய ஆகும் காலம் 1.3 seconds. அதே மாதிரி இன்னும் பேசிக்கா PYQல கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னா, சூரியன்ல அதிகம் இருக்கும் வாயு எதுன்னு கேட்கலாம். சூரியன்ல அதிகம் இருக்கும் வாயு ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி பூமியில அதிகமா இருக்கிற வாயு அப்படின்னு சொன்னா, பூமியோட வளிமண்டலத்துல நைட்ரஜன் வந்து அதிகமா காணப்படும். நைட்ரஜன். செகண்ட் வந்து ஆக்சிஜன். நைட்ரஜன் வந்து 78% வந்து காணப்படும். இது ஆக்சிஜன் வந்து 21% வந்து அதிகமா காணப்படும். இதே பேசிக் நிலவுல பார்த்தோம்னா, நிலவுல அதிகமாக காணப்படும் வாயு ஆக்சிஜன் வந்து அதிகமா காணப்படும். இந்த பேசிக்கான விஷயம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த கொஸ்டின் என்ன பாத்துறோம் அப்படின்னா, நிலவுல வந்து ஒரு புவியின் எடை வந்து ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட எத்தனை மடங்கு குறைவா இருக்கும்? 6 மடங்கு குறைவா இருக்கும். அதாவது இங்க பூமியில வந்து ஒரு 60 கிலோ இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நிலவுல அப்படின்னா 10 கிலோ தான் இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். நிலவுல ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்சது யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். ஃபர்ஸ்ட் நிலவுல தரை இங்க விண்கலம்னா அப்போலோ 11. ஃபர்ஸ்ட் நிலவு ஆராய்ச்சி பண்றதுக்கான திட்டம் அப்படின்னா அப்போலோ 8. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில இருந்து அனுப்பப்படுதுன்னா சந்திராயன் 1 2008 லாஸ்ட் டேட்டாலே பார்த்திருப்போம். செகண்ட் கொஸ்டின், விக்டோரியா அமேசானிக்கா இலையின் மேற்பரப்பு எடை எவ்வளவு? அந்த இலை வந்து ரொம்ப அகலமா இருக்கும். அந்த இலையில எவ்வளவு வெயிட் தாங்க முடியும் அப்படிங்காங்க? 45 கிலோகிராம் வரைக்கும் வெயிட் என்ன பண்ண முடியும்? தாங்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆன்சர் சி. தேர்ட் கொஸ்டின், தாமரை நீரில் மிதக்க டேஸ் உதவுகிறது? காற்று இடைவெளி. தாமரையோட தண்டுல வந்து என்ன இருக்கும்னா காற்று இடைவெளிகள் வந்து இருக்கும். அது வந்து என்ன ஆகும்னா ஃபுல்லாவே சர்க்குலேட் ஆகி அந்த இலை வந்து நீர்ல மிதக்கிறதுக்கு வந்து உதவுது. தாமரை என்ன சொல்லுவாங்க? நம்மளோட தேசிய
மலர். தேசிய மலர் எது? தாமரை. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. அதே மாதிரி இது மூணும் ஒரு மரம்னா ஒரு மரத்துல என்ன இருக்கும்? ஒரு மரம், அது பழம், கனி. அப்ப இந்த மூணுமே பார்த்துருமா? தேசிய மரம் எது? தேசிய மரம் ஆலமரம். அதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. அடுத்து தேசிய பழம். தேசிய பழம் மாம்பழம். அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. மரம் சார்ந்தது ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்றேன். மரம், கனி, அதுக்கப்புறம் வந்து மலர். இந்த மூணுமே தான் 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய பறவை எல்லாருமே தெரியும், ஆல்ரெடி லாஸ்ட் இதுல டிஸ்கஷன் பார்த்திருப்போம். மயில், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1963. தேசிய விலங்கு புலி, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1973. மயில இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து புலி ஏற்றுக்கொள்வாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தேசிய பாரம்பரிய விலங்கு யானை. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 2010. அதுக்கடுத்து தேசிய நதி பார்த்ததெல்லாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இயர்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்னென்ன அப்படிங்கிற தேசிய நதி கங்கை. தேசிய நீர்வாழ் விலங்கு நீர்வாழ் உயிரி டால்பின். கங்கை டால்பின் அல்லது ஓங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வேற என்ன பார்த்தோம் லாஸ்ட்? தேசிய நதி, தேசிய உயிரியா, தேசிய ஊர்வன, தேசிய ஊர்வன ராஜநாகம். வேற என்ன பார்த்தோம்? லாஸ்ட் டிஸ்கஷன்ல பார்த்திருந்தோம். தேசிய ஊர்வன ராஜநாகம். அடுத்து தேசிய நுண்ணுயிரி லாக்டோ பேசிலஸ். அதுக்கடுத்து வேற என்ன பார்த்திருந்தோம்? தேசிய காய் பூசணி. அடுத்து தேசிய கீதம் அப்படின்னா என்ன? தேசிய கீதம் அப்படிங்கிறது ஜனகணமன. இத எழுதினது ரவீந்திரநாத் தாகூர். எழுதினது. இத பாடினது, இத பாடியது இவர்தான். எழுதினது இவர்தான், பாடினது இவர்தான். எங்க பாடினாரு? கல்கத்தா மாநாடு. எந்த வருஷம்? 1911. இந்த தேசிய கீதம் எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1950 ஜனவரி 24. அது தேசிய பாடல். இதை இங்க கொஞ்சம் எரேஸ் பண்ணி நம்ம எழுதிக்கோங்க. பேசிக்கானதை இதை முடிச்சிடலாம். தேசிய பாடல் வந்தே மாதரம். அதை எழுதினது சந்திர சட்டர்ஜி. ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல இருந்து எழுதியிருப்பாங்க. இத பாடியது ரவீந்திரநாத் தாகூர். எங்க பாடிருப்பாங்க? 1996 கல்கத்தா மாநாடுல தான் வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து தேசிய கொடி மூவர்ண கொடி. அது இதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ? 1950 ஜனவரி 24. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது 22
7/1947 இந்த டேவை தான் என்ன சொல்லுவாங்க, தேசிய கொடி தினம் சொல்லிட்டு ஜூலை 22 தான் சொல்லுவாங்க, தேசிய கொடி தினம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா, பேசிக்கானது. அதுக்கடுத்து 4th கொஸ்டின், உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பூர்த்தி செய்வதில் டேஷ் காடுகள் உற்பத்தி செய்கிறது. உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் அதிகமாக பூர்த்தி செய்வதில் டேஷ் காடுகள் உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொன்னா அமேசான் காடுகள் தான் வந்து அதிகமா வந்து உற்பத்தி செய்யப்படுது. அமேசான் காடுகள் என்ன சொல்லுவாங்க, புவியின் நுரையீரல் சொல்லுவாங்க. புவியின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடுகள் அமேசான் காடுகள் தென்னாப்பிரிக்கால இருக்கு. இது எதுக்காக புவி நுரையீரல் சொல்றாங்கன்னா, உலக ஆக்சிஜன் தேவையில்லை, நம்ம வந்து என்ன வாயு உள்வாங்குறோம், ஆக்சிஜனை உள்வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோம். அதே மாதிரி மரங்கள் வந்து பகல்ல என்ன ஆகும், பகல்ல வந்து ஆப்போசிட்டா கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். அதான் வந்து பகல் நேரத்துல வந்து காற்று வந்து அதிகமா நிறைய மரம் இருக்கணும் அப்படிங்காங்க. அதே மாதிரி நைட் நேரம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், மரங்கள் வந்து ஆக்சிஜன் நம்மள மாதிரி தான் ஆக்சிஜனை உள்வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அது ரிவர்ஸா நடக்கும். அதான் வந்து நைட் நேரங்கள்ல மரத்துக்கடியில தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புவி நுரையீரல்னா உலக ஆக்சிஜன் தேவையில 25% வந்து இந்த அமேசான் காடுகள்ல தான் கிடைக்குது. அதனாலதான் இந்த புவியின் நுரையீரல்னு சொல்றாங்க. அடுத்து இமயமலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இமயமலை காடு. இமயமலை அப்படின்னா உலகின் இளமையான மடிப்பு மலைன்னு சொல்லுவாங்க, மடிப்பு மலை. அடுத்து இதுலதான் என்னது, உலகின் உயரமான சிகரமான, உலகின் உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் இருக்கு, 8848 மீட்டர். அகைன்ல ஏன் பாயிண்ட்ஸ் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ். பிசிஏ போலீஸை பொறுத்தளவு உலகின் உயர்ந்த சிகரம் எது, எவரெஸ்ட். அகைன் சொல்லும் போது ரிப்பீட் ஆகுது, அடிஷனல் நோட் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்கப்பா. 5th கொஸ்டின், நைல் நதியின் நீளம் 6650 மீட்டர் கிலோமீட்டர். நைல் நதி என்னது, உலகின் மிக நீளமான நதி. உலகின் மிக நீளமான நதி வந்து இது நைல் நதி. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை, 2525 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் மிக நீளமான நதி காவிரி. தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது காவிரி. இதெல்லாமே அதுல நோட் பண்ணிக்கோங்க. 6th கொஸ்டின், காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு 1529. இதுல பேசிக்கா ஒரு சில வார்ட்ஸ் எல்லாம் பார்த்தலாம். 1526 முதல் பானிபட் போர், 1527 கன்வா போர், 1528 சந்தேரி போர், 1529 தான் இங்க பார்த்தோம் காக்ரா போர், 1539 சௌசா போர், 1540 கன்னோசி போர். இதுமே பேசிக்கா டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம். சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு எது அந்த மாதிரி கேட்டு இயர்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாமே பேசிக்கா பாத்துக்கோங்க. வார்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியா ஒரு கிளாஸ் பார்க்கலாம். 7th கொஸ்டின், உலக வாழ்ட நாளாக அனுசரிக்கப்படும் உலக வாழ்ட நாளாக டேஷ் மாதம் முதல் திங்கள் அனுசரிக்கப்படுது. அக்டோபர். அக்டோபர் முதல் திங்கள் உலக வாழ்ட நாளாக அனுசரிக்கப்படுது. 7th கொஸ்டின். 8th கொஸ்டின், துணி துவைக்கும் எந்திரத்தில் செயல்படும் விசை மைய விலக்கு விசை. துணி துவைக்கும் எந்திரத்துல வந்து ட்ரையர்ல செயல்படுறது மைய விலக்கு விசை. இதுலயும் பேசிக்கா பார்த்தலாம். குடை ராட்டினத்தில் செயல்படும் விசை குடை ராட்டினத்தில் செயல்படும் விசை மைய விலக்கு விசை. சூரிய குடும்பத்தில் சூரியனை கோள்கள் சுற்றுவது மைய நோக்கு விசை. மைய நோக்கு விசை. வேற இதுல என்ன பார்க்கலாம், தயிர் கடைதல். தயிர் கடைதல் அப்படிங்கிறது மைய விலக்கு விசை. அதுக்கு அடுத்து
வேற என்ன பார்க்கலாம், தாவரங்கள்ல வேர்ல இருந்து நீர் மேல உறிஞ்சிருது என்ன சொல்லலாம், தாவரங்களில் வேர் வழியா வந்து நீர் உறிஞ்சுதல்ல செயல்படும் விசை நுண்புலை ஏற்றம். இதுக்கு ஆப்போசிட்டா பேனால மை கீழே வர்றது, மை வந்து பேனால மை வந்து கீழே வரும்ல, அது நுண்புலை இறக்கம். இறக்கம். சர்க்கரத்துல சுற்றுறது தற்சுழற்சி இயக்கம். அதுக்கப்புறம் வந்து தனி ஊசல செயல்படுறது அலைவு இயக்கம். அதுக்கடுத்து வேற என்ன பார்க்கலாம், தனி ஊசல் வேற சரி பேசிக் அதெல்லாம் எழுதிக்கோங்க. சைக்கிள் மிதிவண்டி நேராக செல்வது நேர்கோட்டு இயக்கம். இந்த மாதிரி பேசிக் அதெல்லாம் எழுதிக்கோங்க. 9th கொஸ்டின், மணல் குன்றுகளாலான மிகப்பெரிய இந்திய பாலைவனம் தார் பாலைவனம். இது வந்து 17வது மிகப்பெரிய பாலைவனம் சொல்றாங்க. சஹரா பாலைவனம் தான் வந்து உலகிலேயே மணற்பாங்கான பெரிய பாலைவனம் சொல்லலாம். இதுக்கு ஆன்சர் ஏ. 10th கொஸ்டின், டேஷ் எப்பொழுதும் நீர் அருந்துவதில்லை. கங்காரு எளிதா வந்து நீர் அருந்தாது. அது எதுக்கு நீர் அருந்தாது அப்படின்னா, சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்தே அதை நீரை கன்வெர்ட் பண்ணி உடம்புக்கு தேவையானது எடுத்துக்கும். அதனால தனியா வந்து நீர்னு அருந்தாது. அதான் வந்து நீர் அருந்தாத விலங்கு அப்படின்னா கங்காரு எலி. 11th கொஸ்டின், சிடிஆர்ஐ முடக்குவாத நோய்க்கு டேஷில் இருந்து மருந்து தயாரிக்கப்படுது. சிடிஆர்ஐனா என்ன, இது எதுல தயாரிக்கப்படுதுன்னா பாலக்கீரை வந்து மருந்து தயாரிக்கப்படுது. பாலக்கீரை வந்து மூட்டு முடக்குவாதத்திற்கான மருந்து. மூட்டு முடக்குவாதத்திற்கான மருந்து வந்து பாலக்கீரை தயாரிக்கிறாங்க. இது யார் தயாரிக்கிறாருன்னா சிடிஆர்ஐ. சிடிஆர்ஐ ஃபுல் ஃபார்ம் சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இதோட ஹெட் குவார்டர்ஸ் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா லக்னோ. லக்னோல தான் இருக்கு. அதுக்கு அடுத்து முருங்கைக்கீரை என்னது, முருங்கைக்கீரை ஏற்றுமதியில இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்தியா தான் ஃபர்ஸ்ட். எவ்வளவு பர்சன்டேஜ் ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னா 80% வந்து உலக தேவைக்கு வந்து இது என்ன பண்ணுது, முருங்கைக்கீரை வந்து ஏற்றுமதி பண்றாங்க. இரும்பு சத்து வந்து முருங்கைக்கீரையில அதிகமா இருக்கும். ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கான முருங்கைக்கீரை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் வந்து முருங்கைக்கீரை அதிகமா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, ரத்தம் வந்து அதிகமா வருதுக்காக. அடுத்து மணத்தக்காளி வந்து வயிற்று புண்ணை வந்து குணப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுது. வயிற்று புண்ணு குணப்படுத்துறதுக்காக மணத்தக்காளி கீரை வந்து பயன்படுத்தப்படுது. 12th கொஸ்டின், நமது மூளையில் டேஷ் நிற பகுதியில் 80% நீர் உள்ளது. சாம்பல் நிற பகுதியில 80% நீர் உள்ளது. அடுத்து நம்ம உடம்புல உள்ள நீரின் அளவு 70%. கொழுப்பு செல்கள்ல, இதெல்லாம் பாஸ் கொஸ்டின், கொழுப்பு செல்கள்ல 15%. இது பார்க்கும் போது உரைகள் பார்த்திடலாம். மூளையை சுற்றியுள்ள உரைக்கு என்ன பெயர், மூளைய சுற்றியுள்ள உரைக்கு மெனிஞ்சஸ். நுரையீரலை சுற்றியுள்ள உரைக்கு ப்ளூரா. சிறுநீரகத்தை சுற்றியுள்ள உரைக்கு கேப்சூல். இதயத்தை சுற்றியுள்ள உரைக்கு, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம்பா, ஆல்ரெடி கேட்ட பிஓக்யூ கொஸ்டின்ஸ். அதாவது இதயத்தை சுற்றியுள்ள உரை வந்து பெரிகார்டியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேலன்ஸ் என்னென்ன உரைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். பெரிகார்டியம் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. 13th கொஸ்டின், மனிதன் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு லிட்டர் வந்து நீர் பகுதி அவசியம். 3.5 லிட்டர். 1.5 லிட்டர்ல இருந்து 3.5 லிட்டர் வந்து வாட்டர் என்ன பண்ணும் மனுஷன் ஒரு நாளைக்கு வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து இந்தியா 14வது கொஸ்டின், இந்தியாவில் சணல் பயிரிடும் மாநிலங்கள்ல எண்ணிக்கை எத்தனை, மொத்தம் 7 மாநிலங்கள்ல அதிக அளவு சணல் பயிரிடப்படுகிறது. முதல் மாநிலம் இந்தியாவில சணல் பயிரிடும் பார்த்தா மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம் தான் வந்து இந்த 7 மாநிலங்கள்ல
அதிகமா வந்து பயிரிடப்படுது மேற்கு வங்காளம். 50% வந்து மேற்கு வங்காளம் தான் பயிரிடப்படுது. இதே பேசிக்கா பார்த்தலாம். சணல் புரட்சி, அதாவது சணல் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கான கொண்டு வரப்பட்ட புரட்சி தங்க இலை புரட்சி. தங்க இலை புரட்சி ரெண்டு மட்டும் பார்த்துடலாம். பருத்தி உற்பத்திய மேன்மைப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட புரட்சி வெள்ளி இலை புரட்சி. வெள்ளி இலை புரட்சி. இதுல ஒன்று ரிவைஸ் பண்ணிடலாம். பருத்தி வந்து அதிகமா உற்பத்தி பண்றாங்க, பருத்தி தொழில்கள் வந்து அங்க அதிகமா இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க? மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க. மான்செஸ்டர். இந்தியாவோட மான்செஸ்டர் அகமதாபாத். இல்ல ஆப்ஷன் இல்லைன்னா நீங்க மும்பைன்னு எடுத்துக்கலாம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவை, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 15th கொஸ்டின். பொறுத்துக. இந்த சைடு ஃபுல்லா அரசர்கள் கொடுத்திருக்காங்க, இந்த சைடு வந்து கல்வெட்டுகள் கொடுத்திருக்காங்க. எந்த அரசரை பத்தி கூறினது அப்படின்னு? ஸ்கந்தகுப்தர் அவரை பத்தி கூறினது பிதாரி தூண் கல்வெட்டு. அதுக்கப்புறம் தனதேவர் பத்தி கூறினது அயோத்தி கல்வெட்டு. கலிங்க அரசன் காரவேலனை பத்தி கூறுது ஹதிகும்பா கல்வெட்டு. சமுத்திரகுப்தரை கூறுது அலகாபாத் தூண் கல்வெட்டு. அப்ப 4 3 1 2 4 3 1 2 ஆன்சர் சி. இதுல அலகாபாத் தூண் கல்வெட்டு மட்டும் ஒன்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிடலாம். அலகாபாத் தூண் கல்வெட்டு யார் வடிவமைத்தா? ஹரிசேனர். என்ன வரி வடிவத்துல இருந்தது? நாகரி வரி வடிவம். இதுல எத்தனை வரிகள் இருந்துச்சு? 33 வரிகள். இதுல ஒரு முக்கியமான வார்த்தை அப்படின்னா புருஷா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. புருஷா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அனைவருக்கும் மேலானவர். மேலானவர் அப்படிங்கிறதா வார்த்தை. ஓகேவா? அதே மாதிரி இதை பார்க்கும் போதே வந்து இன்னொன்னு பார்த்தலாம். மெக்ரூனின் இரும்புத்தூண் கல்வெட்டு. மெக்ரூனின் இரும்புத்தூண் கல்வெட்டு ஆல்ரெடி பார்த்த விஷயங்களை ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த மெக்ரூனின் இரும்புத்தூண் கல்வெட்டை வடிவமைத்தது யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் தான் வந்து விக்ரமாதித்தன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எது யாருக்காக வடிவமைச்சாருன்னா அவங்க தாத்தா முதலாம் சந்திரகுப்தருக்காக வடிவமைச்சாரு. இதான் வந்து துருப்பிடிக்காத தூண்கல் இரும்பு தூண் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து டெல்லியில இருக்கு. இது எல்லாமே பேசிக் கொஸ்டின் பா, நோட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்டீன்த் கொஸ்டின். உலக அளவில் தினந்தோறும் ஒவ்வொரு மனிதரும் உருவாக்கும் கழிவுகள் இந்தியாவின் பங்கு டேஷ் கிலோகிராம். 0.45 கிலோகிராம். திடக்கழிவுகள் அப்படின்னா 532 மில்லியன் திடக்கழிவுகள் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தி ஆகுது. 532 திடக்கழிவுகள், மில்லியன் திடக்கழிவுகள். மில்லியன் என்னப்பா? மில்லியன் அப்படின்னா இதுமே ஒரு டைம் கேட்ட பியூக்கு கொஸ்டின். 10 லட்சம். பில்லியன் அப்படின்னா 100 கோடி. இதே பில்லியனை மில்லியன்ல சொல்லணும் அப்படின்னா 10 மில்லியன். இதுமே நோட் பண்ணிக்கோங்க, பியூல கேட்ட கொஸ்டின். 17th கொஸ்டின். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில். மூங்கில் தான் என்னது? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஃபுல்லா எனர்ஜி எடுத்துட்டு சடனா வந்து ரைஸ் அதான் வந்து மூங்கில் சொல்றாங்க. நெல்லை பார்த்தோம் அப்படின்னா நெல் வந்து என்னது? தமிழ்நாட்டின் முக்கிய உணவு பயிர். நெல் உற்பத்தியில இந்தியா எத்தனாவது பிளேஸ்? செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் யாரு? சீனா. கரும்பு கரும்பு உற்பத்தியில செகண்ட் பிளேஸ் இந்தியா. சர்க்கரை உற்பத்தியில
சர்க்கரை உற்பத்தியில தேர்ட் பிளேஸ் இந்தியா. கரும்பு உற்பத்தி, கரும்பு வேளாண்மை பண்றதுல இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ். கரும்பு உற்பத்தியை சர்க்கரையா மாத்துறதுல சர்க்கரை உற்பத்தியில வந்து இந்தியா தேர்ட் பிளேஸ். கியூபா, பிரேசிலுக்கு அடுத்து வந்து இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கும். உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படிங்கிறது, உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா. இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் யூபி, உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் தான் வந்து சர்க்கரை வந்து அதிகமா உற்பத்தி பண்ணப்படுது. கூற்று 1-2. ஃபர்ஸ்ட் கூற்று, உலக அளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில நடக்குது. இது கரெக்ட். 80% ஒரு முருங்கைக்கீரை உற்பத்திக்கு நடக்குது. அதான் வந்து உலகத்திலே வந்து ஏற்றுமதி பண்ற ஃபர்ஸ்ட் நாடா வந்து இந்தியா இருக்கு முருங்கைக்கீரை உற்பத்தியில. ரெண்டாவது கூற்று, காய் கனிகள் உற்பத்தியில 3வது இடம் அப்படிங்கிறது தப்பு. இது வந்து 2வது பிளேஸ். காய் கனிகள் உற்பத்தியில இந்தியா எத்தனாவது பிளேஸ்? செகண்ட் பிளேஸ். அப்ப கூற்று 1 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. 19th கொஸ்டின், அதிக புரதச்சத்துள்ள தானியம் சோயாபீன்ஸ். சோயாபீன்ஸ்ல இருந்து அதிக புரதச்சத்து இருக்கு. 20th கொஸ்டின், ஆசியாவில் முக்கிய ஆறுகள் 10 ஆறுகளை எங்க வந்து உற்பத்தி ஆகுது? இமயமலை தான் உற்பத்தி ஆகுது. இமயமலை என்ன சொல்லுவாங்க? உலகிலேயே மிக இளமையான மடிப்பு மலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பாயிண்ட் பார்க்கலாம், அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். உலகிலே மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் சிகரம் எங்க இருக்கு? இமயமலையில தான் இருக்கு. அதுக்கடுத்து இமயமலையை பார்க்கும்போது இன்னொன்னு என்ன பார்க்கலாம்? ஆரவல்லி மலை பார்க்கலாமா? ஆரவல்லி மலை என்ன சொல்லுவோம்? ஆரவல்லி வந்து மிக பழமையான மடிப்பு மலை, மிக பழமையான மடிப்பு மலை. இது உயர்ந்த சிகரம் குர்சிகார். ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அடுத்து இதை பார்க்கும்போது என்ன சொல்லலாம்? மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணலாம். மேற்கு தொடர்ச்சி மலைன்னா எங்க? மேல குஜராத்ல இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை உயர்ந்த சிகரம் ஆனைமுடி சிகரம். மேற்கு தொடர்ச்சி மலையிலே வந்து தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் என்ன சொல்லுவோம்? தொட்டபெட்டா. அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை உயர்ந்த சிகரம் மகேந்திரகிரி சொல்லலாம், அல்லது ஜிந்தகடா அப்படிங்கறத சொல்லலாம். ரெண்டுல ஏதாவது ஆப்ஷன்ல இருக்கும், அதை பாத்துக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில எந்த பகுதியில இருந்து வந்து என்ன ஆகுது? கிழக்கு தொடர்ச்சி மலை ஸ்டார்ட் ஆகுது, நீலகிரி அப்படிங்கிற பகுதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 21 கொஸ்டின், டேஷ் ஒரு பொது கரைப்பான். நீர் தான் வந்து ஒரு பொது கரைப்பான். ஓகேவா? நீர் வந்து கெமிக்கல் ஃபார்ம்ல என்ன? H2O. 2 பங்கு ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன் இருக்கும். நீரோட டென்சிட்டி, அடர்த்தி வந்து எவ்வளோ? 1 கிராம் per cc, 1 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். அதுக்கடுத்து நீரின் கொதிநிலை, நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். அடுத்து மனித உடலின் சராசரி வெப்பநிலை, சராசரி வெப்பநிலை இதை பார்க்கும்போதே சேர்த்து பார்த்தலாம். வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு அறையின் ஒரு வெப்பநிலை வந்து ஆவரேஜா 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இதெல்லாம் பேசிக்கா எழுதிக்கோங்க. மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை 3.7 × 10^13. இவ்வளவு வந்து மனித உடல் செல்கள் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு எவ்வளவு செல்கள் வந்து புதுப்பிக்குது? 98% செல்கள் வந்து இருந்து மறுபடியும் என்ன புதுப்பிக்கப்படுது. எலும்பு செல்கள் புதுப்பிக்க ஆகும் நாட்கள் 10 வருஷம். ஒரு எலும்பு செல் பிரேக் ஆச்சு மறுபடியும் அதை புதுப்பிக்கணும்னா 10 வருஷத்துக்கு ஆகும். அதுக்கு ரத்த சிவப்பு செல்கள் 120 நாள். ரத்த வெள்ளை செல்கள், வெள்ளை அணுக்கள் 30 days. எல்லாமே நோட் பண்ணிக்கோங்கப்பா. விலங்குகள் 23rd கொஸ்டின். விலங்குகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு என்ன வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக வலசை போதல் அப்படின்னு சொன்னா, பறவைகள் வந்து
ஒரு இடத்துல இருக்குது, அங்க வந்து தண்ணி அது என்விரான்மெண்ட்லாம் செட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு தேவையானது இருக்கும். இப்ப அங்க மழை இல்ல, வறண்ட காலமா இருக்கு ஆரம்பிச்சுன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுமா? எங்க வந்து செழுமையா இருக்கோ அந்த பகுதிகளுக்கு வந்து வலசை போகும். இது வந்து வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து இங்க வரும், இங்க இருக்கிற பறவைகள்லாம் வெளிநாட்டுக்கு போகும். அந்த மாதிரி இருக்கிறதா சொல்லுவாங்க வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின், ஒரு வைரஸ் டிஎன்ஏவிற்கு பதிலாக ஆர்என்ஏவை பற்றியிருந்தால் ரெட்ரோ வைரஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பா, கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வைரஸ் வந்து டிஎன்ஏவிற்கு பதிலாக ஆர்என்ஏவை பற்றியிருந்தால் என்னது? ரெட்ரோ வைரஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அடுத்து 25வது கொஸ்டின், மனித மூளையின் டேஷ் மில்லியன் தகவல்களை சேமிக்க முடியும். 100 மில்லியன் தகவல்களை வந்து மனுஷன் வந்து சேமிக்க முடியும். கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்றோம்ல, அந்த ஸ்டோரேஜோட அதிகமா மனித மூளை வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இதுக்கு ஆன்சர் ஏ. கொஸ்டின், உலக உணவு தினமாக அனுசரிக்கப்படும் நாள் அக்டோபர் 16. அக்டோபர் 15 தேசிய மாணவர்கள் தினம். தேசிய மாணவர்கள் தினம். அதுக்கடுத்து அக்டோபர் 4 தேசிய விலங்குகள் தினம். வனவிலங்குல விலங்குகள் தினம். அக்டோபர் 11 தேசிய பெண்கள் தினம். வேற இதுல என்ன பார்க்கலாம்? அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினம். இது யாரோட பர்த்டேனா சர்தார் வல்லபாய் படேலோட அவரோட பர்த்டேவை தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து வேற சரி இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது 27வது கொஸ்டின், முதலாவது கணினி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1946. ENIAC எலக்ட்ரானிக் நியூமரேட்டர் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். இதான் வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தப்பட்ட கணினி. இதெல்லாமே பாஸ் கொஸ்டின் தான்பா. 28 ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் டேஸால் ஆனது. போரோசிலிகேட் அண்ட் அல்லது பைரக்ஸ் ரெண்டுமே தான் வரும். ஆன்சர் வந்து இதான் வந்து டி தான் ஆன்சர். போரோசிலிகேட் பைரக்ஸ் கண்ணாடி எதுக்காக பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னா, ஆய்வகங்கள்ல எப்பவுமே டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஹீட் வந்து அதிகமா படுத்துவாங்க. ஹீட் அதிகமா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் போது அந்த கண்ணாடிகள்ல விரிசல் வந்து ஏற்படாது, விரிசல் வந்து குறைவா ஏற்படும். அதனாலதான் வந்து இந்த கண்ணாடிகள் வந்து பயன்படுத்தப்படுது. இது ஆல்ரெடி கேட்ட பிவிகி கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் எதனாலானது? போரோசிலிகேட்னு கொடுக்கலாம் அல்லது பைரக்ஸ் கண்ணாடின்னு கொடுக்கலாம். ரெண்டுமே ஆப்ஷன் கொடுத்தாங்க, ஏ மற்றும் பின்னு போட்டுருங்க. ஆன்சர் இதுக்கு வந்து டி. CO2 29வது கொஸ்டின், CO2 டேஷ் டிகிரி செல்சியஸ் குளிர்வித்தால் நேரடியாக திடநிலைக்கு மாறுகிறது. -57 டிகிரி செல்சியஸ். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா உலர் பனிக்கட்டின்னு சொல்றதா பேர். உலர் பனிக்கட்டி. இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ப மீன் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னா மீன் அப்படியே வச்சுதான் ஆகும், கொஞ்ச நாள் கெட்டு போகுமா. இதை என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் இடையில வச்சு அந்த ஐஸ் கியூப் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பதப்படுத்துவாங்க. அதான் வந்து இது வந்து இறைச்சி மீன் இதெல்லாம் வந்து பதப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுது. இதே கான்செப்ட் பார்க்கும்போது பதங்கமாதல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தலாம். பதங்கமாதல் அப்படின்னா என்ன? பதங்கமாதல் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும் போது அந்த பொருள் நேரடியாக திரவ நிலையை அடையாமல் இதை அடையாம நேரடியாக வாயு நிலைக்கு போதுதான் என்னது பதங்கமாதல். இதுக்கு எக்ஸாம்பிள் கற்பூரம், நாப்தலின் இதெல்லாம் சொல்லலாம்.
இப்போ ஐஸ் கட்டி எடுத்துக்கிறோம். ஐஸ் கட்டி வந்து ஹீட் பண்ண என்ன ஆகும்? வாட்டரா கன்வெர்ட் ஆகும். சரியா? அது இன்னும் அதிகமா ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த வாட்டர் வந்து எவாபரேட்டா ஆகும், காத்தா மாற ஆரம்பிக்கும். இதான் வந்து நார்மலா ஒரு திரவ வாயு இந்த நிலைக்கு போகும். ஆனா கற்பூரத்தை என்ன பண்ணுவோம்? கற்பூரத்தை திடப்பொருளா இருக்கு, அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? நேரடியா திரவ நிலைக்கு மாறாது, அது என்ன ஆகும்? வாயு நிலைக்கு மாறிடும். அந்த நேரடியா ஒரு பொருளை ஹீட் பண்ணும் போது திரவ நிலை அடையாமல் வாயு நிலைக்கு மாறதுக்கு என்ன பேரு? பதங்கமாதல் அப்படிங்கிற பேரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கான எக்ஸாம்பிள் கற்பூரம், நாப்தலின் அதெல்லாம் சொல்லலாம். 30th கொஸ்டின். மின்சாரத்தை உருவாக்கும் மீன் ஈல் மீன் 650 வாட் மின்சாரத்தை உருவாக்கும். ஒரு குதிரை திறன் அப்படின்னா 746 வாட். ஒரு கழுதை திறன் அப்படின்னா 250 வாட். இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிரை திறன், கழுதை திறன். குதிரை திறன் அப்படிங்கிறது 746 வாட் குதிரை திறன். இது 250 வாட். இதுமே பேசிக் கொஸ்டின்ஸ், பிவிக்யூல கேட்ட கொஸ்டின்ஸ். மனிதன் நுரையீரல்ல டேஷ் மில்லியன் காற்றுப்பைகளுக்கு 300க்கும் அதிகமான காற்றுப்பைகள் இருக்கு. 300க்கும் அதிகமான நுரையீரலை சுற்றியுள்ள உரைக்கு என்ன பெயர்? ஆல்ரெடி பார்த்தவன் ரிவைஸ் பண்ணிடலாம். ப்ளூரா. மூளையை சுற்றியுள்ள உரைக்கு என்ன பெயர்? மெனிஞ்சஸ். இதயத்தை சுற்றியுள்ள உரைக்கு பெரிகார்டியம். சிறுநீரகத்தை சுற்றியுள்ள உரைக்கு கேப்சூல். இதெல்லாமே ஒன்று ரிவைஸ் பண்ணிருங்க. அப்படியும் 32வது அங்கவடி எலும்பின் நீளம் 2.8 mm. 2.8 mm. அங்கவடி எலும்பு அப்படின்னா என்ன அப்படின்னா இதான் வந்து மனித உடலின், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பா, மனித உடலின் மிகச்சிறிய எலும்பு எதுன்னு கேட்கலாம். சிறிய எலும்பு, மிகச்சிறிய எலும்பு அங்கவடி எலும்பு. அதாவது காதுல உள்காது மடல்னு சொல்லுவாங்க. இந்த அங்கவடி எலும்பு அல்லது ஸ்டெபிஸ் சொல்லலாம். பெரிய எலும்பு, மனித உடலில் பெரிய எலும்பு தொடை எலும்பு அல்லது பீமர் சொல்லலாம். தொடை எலும்பு அல்லது பீமர் 45 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதுக்கு இதுல வேற என்ன பார்க்கலாம்? சின்ன எலும்பு பார்த்தாச்சு, பெரிய எலும்பு பார்த்தாச்சு. இன்னும் இம்பார்ட்டன் ஆனது மனித பிறக்கும் குழந்தைகள் எவ்வளவு எலும்பு இருக்கும்? பிறக்கும் குழந்தைகள்ல 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்கும். முதிர்ச்சி அடைந்த மனிதன்ல எவ்வளவு எலும்புகள் இருக்கும்? முதிர்ந்த மனிதன்ல 206 எலும்புகள் வந்து இருக்கும். 206. இது ஒரு டைம் கேட்ட பிவிக்யூ கொஸ்டின். முதிர்ந்த மனிதன்ல எவ்வளவு எலும்புகள் இருக்கும்? 206. பிறக்கும் குழந்தைகள்ல 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்கும். பெரிய எலும்பு எது? மனித உடலின் பெரிய எலும்பு தொடை எலும்பு அல்லது பீமர். மனித உடலில் சிறிய எலும்பு அங்கவடி எலும்பு அல்லது ஸ்டெபிஸ் சொல்லலாம். அதுக்கடுத்து எலும்பு செல்கள் உருவாக ஆகும் நாட்கள் 10 வருஷம் ஆகும். இதே பேசிக்கா பார்க்கணும் அப்படின்னா ரத்த சிவப்பு செல்கள் உருவாகும் நாட்கள் 120 நாள். ரத்த வெள்ளை அணுக்கள் 30 நாள். இது எல்லாமே அப்படியே ரிவைஸ் பண்ணிடுது பார்க்கும் போதே. உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது மண்புழு. உழவனின் எதிரி என அழைக்கப்படுவது வெட்டுக்கிளி. உழவனின் எதிரி என அழைக்கப்படுவது வெட்டுக்கிளி. (34) சிமெண்ட் கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் 1824. இங்கிலாந்துல கண்டுபிடிக்கப்பட்டது. வில்லியம் ஆஸ்பிரின் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணாரு? வில்லியம் ஆஸ்பிரின் அப்படிங்கிறவர் தான் கண்டறிந்தாரு சிமெண்ட். சிமெண்ட் எங்க அதிகமா யூஸ் கட்டுமானங்களை யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. சென்னையில் உள்ள சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை. உலகில மிகப்பெரிய சதுப்பு நில காடு, மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு சுந்தரவன சதுப்பு நிலக்காடு. சுந்தரவன சதுப்பு நிலக்காடு. உலகின் இரண்டாவது, இது வங்காளத்துல இருக்கு. சுந்தரவனம் வந்து வங்காளம். உலகின் இரண்டாவது பெரிய சதுப்பு நிலக்காடு பிச்சாவரம், கடலூர். இதே கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுன்னு கேட்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எதுனாலும் பிச்சாவரம், கடலூர். தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை சதுப்பு நிலக்காடு இருக்குன்னா மொத்தம் 4 இருக்கும். பள்ளிக்கரணை,
அதுக்கப்புறம் முத்துப்பேட்டை, அதுக்கப்புறம் பிச்சாவரம், அதுக்கப்புறம் வந்து செம்பரம்பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 இருக்கும். கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் மௌரிய வம்சத்தை சேராதவர் யார்? மௌரிய வம்சம் அசோகர், பிந்துசாரர், தனவந்தர் வரமாட்டாரு. மகேந்திரன் அப்படிங்கிறது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா அசோகரோட பையன் மகேந்திரன் அப்படிம்பாங்கல்ல, அதுதான் வந்து அதை மீன் பண்றாங்க. தனவந்தர் வரமாட்டாரு. மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இவர் எங்க போயிருப்பாரு, இவர் எப்படி இறந்திருப்பாரு? இந்தியாவில வந்து உலகிலேயே வந்து மிகப்பெரிய சமண சிலை, ஒரே கல்ல செதுக்கப்பட்ட சிலை எதுன்னு சொன்னோம், லாஸ்ட் டெஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சரவண பெலகோலால உள்ள, கர்நாடக மாநிலம் சரவண பெலகோலால உள்ள என்ன சிலை? பாகுபலி சிலை அல்லது கோமதீஸ்வரர் சிலைன்னு சொல்லாம 57 அடின்னு பார்த்தோமா, அங்கதான் போய் என்ன பண்ணிருப்பாரு, உண்ணாமல் நோன்பு இருந்த உயிரை வந்து விட்டுருப்பாரு. அது என்ன முறை? சல்லேகனா முறைன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே ரிவைஸ் பண்ணிடுங்க. அடுத்து அசோகரை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, ஒரு போர்ல வெற்றி பெறதுக்கு அப்புறம் அடுத்த ஆட்சி பண்ண தான் நினைப்பாங்க. போருக்கு அப்புறம் வெற்றி அது துறந்த அரசன் வந்து அசோகன் சொல்லுவாங்க. வெற்றிக்கு பின் போரை துறந்த அரசன் வந்து அசோகன் சொல்லுவாங்க. இவர் தான் வந்து என்னது, முதல்ல விலங்குகளுக்குன்னு தனியா வந்து மருத்துவமனை வந்து ரெடி பண்ணிருப்பாரு. இவரோட கல்வெட்டுலாம் வந்து சார்நாத், நம்ம தேசிய கொடியில உள்ள ஆரக்கால் சக்கரம் வந்து சார்நாத் தூண்ல இருந்தா பெறப்பட்டது. இதெல்லாம் அதுல வரும். அதுக்கடுத்து 37, வெங்காயத்தில் உள்ள வேதிப்பொருள் புரோபேன் தயால் எஸ் ஆக்சைடு. ஆன்சர் ஏ, புரோபேன் தயால் எஸ் ஆக்சைடு. அதே மாதிரி எல்பிஜிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இப்ப அந்த ஃபுல் ஃபார்ம்லாம் வந்து நிறைய டைம் வந்து இது இம்பார்ட்டன்ட். இந்த ஃபுல் ஃபார்ம் கேட்கறாங்கல்ல, எல்பிஜினா இது ஒரு டைம் கேட்ட பிவிக்யூ கொஸ்டின்ஸ் தான். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, எல்பிஜிக்கு ஃபுல் ஃபார்ம் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ்னு தெரியும். அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அது ரொம்ப சிம்பிளா கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு, அடுத்து திடமாக்கப்பட்ட பெட்ரோலியம், அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீ இங்கிலீஷ் ரெஃபர் பண்றது ரொம்ப ஈஸி. அதனால இங்கிலீஷை ரெஃபர் பண்ணுங்க. இப்போ எல்பிஜில என்ன மனமற்ற வாயு இருக்கு? மனமற்ற வாயு இது, துர்நாற்றம் தரும் வாயு இது. ப்ரோபேன், பாக்ஸ் வந்து ப்ரோபேன் தான் வந்து மனமற்ற வாயுன்னு சொல்றாங்க. ஆனா நார்மலா வந்து மனமற்ற வாயுவா ப்ரோபேன் இருக்கும், பியூட்டேன் இருக்கும். ப்ரோபேன் வந்து 60% இருக்கும், பியூட்டேன் வந்து 40% இருக்கும் மனமற்ற வாயுவா. இப்ப நார்மலா எல்பிஜில வந்து கேஸ் இருக்குப்பா, கேஸ்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க வந்து ஸ்மெல்லே இல்ல, கேஸ் லீக் ஆகுது. எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்மளாக்க வேலை பார்ப்போம், லைட்டை போட்டு விட்டா என்ன ஆகும், வெடிச்சிடும். அதனால என்ன பண்ணுவாங்க சொன்னா, அந்த மனமற்ற வாயு அப்ப கேஸ் வந்து லீக் ஆகுதா கன்சிடர் பண்றதுக்காக, கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு துர்நாற்றம் தரும் வாயு என்ன பண்ணாங்க அதுல இருக்கு. அதான் வந்து மெர்காப்டன். கேஸ் லைட்டா லீக் ஆனாலும் என்ன ஆகும், இந்த ஸ்மெல் வந்து ஹெவியா வர ஆரம்பிச்சோம். அப்ப கேஸ் லீக் ஆகுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். அதுக்காக துர்நாற்றம் தரும் வாயுவான மெர்காப்டன் வந்து யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்பிஜினா என்ன? லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். ஆல்ரெடி கேட்ட பிவிக்யூ கொஸ்டின். இதுல மனமற்ற வாயுவா என்ன யூஸ் பண்றாங்க? பாக்ஸ்ல இருக்கு ப்ரோபேன். அதாவது நார்மலா ப்ரோபேன் பியூட்டேன் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோபேன் அப்படிங்கிறது 60% யூஸ் பண்ணுவாங்க, பியூட்டேன் அப்படிங்கிறது 40% யூஸ் பண்ணுவாங்க. அதுல துர்நாற்றம் தரும் வாயு அப்படின்னா மெர்காப்டன். இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது எவ்வளவு கிலோமீட்டர்? 1.852 கிலோமீட்டர். அதே மீட்டர்ல கேட்டாங்கன்னா 1852 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது கடல்ல கடந்த தொலைவு, கடல்ல வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம போறோம் அப்படிங்கறத பாக்குறதா வந்து நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க. அது கடலின் ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர்த்தோம்கள் சொல்லுவாங்க. பேர்த்தோம் அப்படிங்கிற ஒரு அழகாக யூஸ் பண்ணுவாங்க. கடல் எவ்வளவு ஆழம் இருக்கு. பசிபிக் பெருங்கடலின் மிக அகலமான பகுதி மரியானா அகழி, அது லாஸ்ட் பார்த்திருந்தோம். அதுக்கடுத்து வயிற்றுப்போக்கிற்கான சிகிச்சை தரும் தனிமம் பிஸ்மத். மொத்தம் எவ்வளவு தனிமங்கள் இருக்கு? 118 தனிமங்கள் இருக்கு. இயற்கையில 92, செயற்கையில 26. மொத்தம் 92 இயற்கை, செயற்கை வந்து 26 தனிமங்கள் இருக்கு. தனிமத்தை அட்டவணை வெளியிட்டது யாரு? அட்டவணை வெளியிட்டது மெண்டலீஃப். நவீன தனிம தாவன அட்டவணை வெளியிட்டது
பட்டம் வெளியிட்டது ஹென்றி மோஸ்லி. இது எதன் அடிப்படையில் இருக்கும்? அணு எண்களோட அடிப்படையில் இருக்கும். அடிப்படையில வடிவமைக்கப்பட்டது. 40வது கொஸ்டின். ஒரு நானோமீட்டர் அப்படிங்கிறது 1 × 10⁻⁻9. ஒரு நானோமீட்டர் அப்படிங்கிறது 1 × 10⁻⁹ மீட்டர். வெற்றிடத்தின் தன்மையை முதலில் கூறியவர் ராபர்ட் பாயில். இந்த ராபர்ட் பாயில் தான் என்ன பண்ணுவாங்க, தனிமம் அப்படிங்கிற வார்த்தையும் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருப்பாரு. தனிமம் அப்படிங்கிற வார்த்தைய முதல்ல யூஸ் பண்ணது யார் தான்? ராபர்ட் பாயில் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. காப்பர் என்ற என்ற பெயர் டேஷ் இருந்து பெறப்பட்டது? சைப்ரஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. காப்பர்ஸ் அப்படிங்கிறது சைப்ரஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. 43 ஆல்ரெடி பார்த்தோம். ஒவ்வொரு வருடமும் நமது உடலில் டேஷ் செல்கள் சதவீத செல்கள் இருந்து புது செல்கள் தோற்றுவிக்கப்படுது. 98% செல்கள் இறந்து புது செல்கள் தோற்றுவிக்கப்படுது. அப்ப செல்கள் எல்லாமே பார்த்துடலாமா? செல்கள் பார்த்தோம் அப்படின்னா, எலும்பு செல்கள் உருவாக 6 நாட்கள் 10 வருஷம். இரத்த சிவப்பு செல்கள் 120 நாட்கள். இரத்த வெள்ளை அணுக்கள் 30 நாட்கள். கல்லீரல் செல்கள் வந்து 500 நாட்கள். நீங்க அதை செக் பண்ணிக்கலாமா? விளக்கெண்ணெய் நடத்தி 961 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அதே வாட்டருக்கு நீரின் அடர்த்தி 1 கிராம் பெர் சிசி. வாண்டா தாவரத்து தொற்று வேர்கள் டேஷ் திசுக்களால் உள்ளன? வெலமன் திசு. ஆன்சர் சி. இது பார்த்தலாம். புளோயம்னா என்ன? சைலம்னா என்ன? புளோயம்னா என்ன? சைலத்தோட பணி, ஒரு தாவரத்துல சைலமும் இருக்கு புளோயமும் இருக்கு. சைலத்தோட பணி என்ன? புளோயத்தோட பணி என்ன? சைலம் அப்படிங்கிறது வேர்ல இருந்து நீர் அண்டு கனிமங்களை, நீர் மற்றும் கனிமங்களை வந்து தாவரத்துக்கு கடத்துறது என்ன சொல்லுவாங்க? சைலம் சொல்லுவாங்க. புளோயம் அப்படிங்கிறது இலைகள் இருக்கா, இலைகள்ல இருந்து உணவை சேகரிச்சு உணவை கடத்துறது தான் வந்து என்ன சொல்லுவாங்க? புளோயம் சொல்லுவாங்க. உணவை கடத்துறது புளோயம். நீர் மற்றும் கனிமங்களை கடத்துவது சைலம். ஒரு கேலன் அப்படிங்கிறது டேஷ் மில்லிலிட்டர் 3785 மில்லிலிட்டர். அது லிட்டர்ல கேட்டாங்கன்னா 3.785 லிட்டர். 1 லிட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு? 1000 மில்லிலிட்டர். 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராம். 1 மீட்டர் அப்படிங்கிறது 1000 100 சென்டிமீட்டர் ஆர் 1000 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 mm. ஸ்கேல்ல பார்த்தா தெரியும். அதே இதுல பார்த்தோம்னா ஒரு டசன் அப்படின்னா 12 நம்பர்ஸ். இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நாற்பத்தி பல மலர்கள் இணைந்து காணப்பட்டால் டேஷ் என்ற பெயர்? மஞ்சரி. அதுக்கு பேர் வந்து மஞ்சரி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சூரியகாந்தி. சூரியகாந்தி. பல மலர்கள் இணைந்து காணப்பட்டால் அதுக்கு பெயர் மஞ்சரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சூரியகாந்தி. டெங்கு காய்ச்சல், டெங்கு கொசு வந்து டேஷ் மீட்டர் சுற்றலுள்ள பரப்புல வந்து பரவக்கூடியது. 50ல இருந்து 100 மீட்டர் சுற்றலுள்ள பரவக்கூடியது. டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்துற வைரஸ் என்ன? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்துற வைரஸ், இதை பத்தி பேசிக்கா பார்த்தோம்னா வைரஸ் என்ன? டென் 1 2. இது பிளேவி வைரஸ் சேர்ந்தது. இது எந்த கொசு வந்து ஏற்படுத்துது? ஏடிஸ் ஏஜிடி அப்படிங்கிற கொசு தான் வந்து ஏற்படுத்துது. இது எதோட எண்ணிக்கையை குறைக்குது? ரத்தத்துல உள்ள ரத்த தட்டுக்களின் எண்ணிக்கைய வந்து இது குறைக்குது. இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பரவும்னா 50ல இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து அதிகமா பரவும். 49 குழந்தை பருவத்திலேயே நோய் பாதுகாப்பிற்காக போடப்படும் தடுப்பூசி போலியோவும் போடுவாங்க. சொட்டு மருந்து. அதுக்கு பிசிஜியும் கொடுப்பாங்க, எம்எம்ஆர் கொடுப்பாங்க,
எல்லாமே தான். போலியோ அப்படிங்கிறது சொட்டு மருந்து தான் கொடுப்பாங்க, போலியோ நோய் வராம தடுக்கிறதுக்காக. அதுக்கடுத்து பிசிஜி அப்படிங்கிறது பிறந்த 24 மணி நேரத்துக்குள்ள வந்து கொடுப்பாங்க, காச நோயை வராம தடுக்கிறதுக்காக போடப்படுற தடுப்பூசி. அடுத்து எம்எம்ஆர் அப்படிங்கிறது அம்மை, அதுக்கப்புறம் வந்து அம்மை நோயெல்லாம் வராம பாதுகாக்கிறதுக்காக ஒரு 3 நோய் சொல்லுவாங்க, அது என்ன நோய் ஞாபகம் இல்லை. அம்மை, அதுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கு வீங்கி, அந்த மாதிரி ஒரு சில நோயெல்லாம் சொல்லுவாங்க. அந்த நோயெல்லாம் வராம பாதுகாக்கிறதுக்காக எம்எம்ஆர் அப்படிங்கிற தடுப்பூசி வந்து போடுவாங்க. இது வந்து எவ்வளவு நாள்னா 12 இருந்து 15 மாதங்களுக்குள்ள வந்து இது போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 24 மணி நேரத்துல இன்னொரு தடுப்பூசி போடுவாங்க, எபிடஸ் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பி, எபிடஸ் பி அப்படிங்கிற ஒரு தடுப்பூசியும் போடுவாங்க. இந்த 3மே வந்து குழந்தை பருவத்திலே வந்து இந்த நோயெல்லாம் வராம இருக்கிறதுக்காக போடப்படுற தடுப்பூசி. 50th கொஸ்டின், மனித உடலின் வெப்பநிலை எவ்வளோ? 37 டிகிரி செல்சியஸ். இது எது ஃபாரன்ஹீட்ல கேட்டாங்கன்னா 98.6 ஃபாரன்ஹீட். இதே கெல்வின்ல கேட்டா 310.5 கெல்வின். ஐம்பத்தி ஒண்ணு, ஃபர்ஸ்ட் இது இயற்கை ஆன்டிசெப்டிக் வந்து பூண்டு, மஞ்சள், முள்ளங்கி, இதெல்லாம் வந்து இயற்கை ஆன்டிசெப்டிக். ஓகே. கூற்று 2, ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் காய்ச்சல் நோய்க்கு வேலை செய்யல. அதாவது ஃப்ளூ, சளி அப்படிங்கிற காய்ச்சலுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து வேலை செய்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 இது வந்துச்சுன்னா 2மே சரி. இதே கொஸ்டின் இப்படி கேட்கலாம். கூற்று 1, இயற்கை ஆன்டிசெப்டிக்கு பூண்டு, முள்ளங்கி, மஞ்சள்லாம் வந்து சொல்றாங்க, அது கரெக்ட். 2வது, இதே கொஸ்டின் இந்த மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வந்து காய்ச்சல் நோய்களுக்கு வேலை செய்யாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது தப்பு, இது கரெக்ட். இதே கொஸ்டின் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 மட்டும் தான் சரி. இதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, செகண்ட் கூற்று ப்ளூ மற்றும் காய்ச்சல் அப்படிங்கிற நோய்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக் மருந்து வேலை செய்யாது அப்படின்னா இது கரெக்ட். இந்த 3மே பாத்துக்கோங்கப்பா. 52, தவறானதை காண்க. அதாவது இங்க வந்து ஒரு சில இதெல்லாம் நேம் கொடுத்துருக்காங்க, அதோட அறிவியல் பெயர் கேட்காங்க. மனிதன் அறிவியல் பெயர் ஹோமோசேபியன்ஸ், மனிதன் அறிவியல் பெயர் ஹோமோசேபியன்ஸ், இது கரெக்ட். ஹோமோசேபியன்ஸ் சொல்லுவாங்க நவீன மனிதன், சுயமாக சிந்திக்கும் மனிதன் சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து இவங்க எங்க வாழ்ந்தாங்க? ஆப்பிரிக்கா பகுதிகளில் வாழ்ந்தாங்க. வெங்காயத்தோட பெயர் அல்லியம் சட்டைவம், கரெக்ட். நெல்லோட பெயர் ஒரேசா சட்டைவா, கரெக்ட். புறாவோட பெயர் கட்லா கட்லாவா, இது தப்பு. ஆன்சர் டி தான் கரெக்ட். புறாவோட பெயர் கொலம்பியா லிபியா, கொலம்பியா லிபியா. கட்லா அப்படிங்கிறது மீன், கட்லா கட்டா அப்படிங்கிறது மீன். ஐம்பத்தி 3, முதல் நெகிழியின் பெயர் பராக்சின். பராக்சின் தான் வந்து பராக்சின் அப்படிங்கிறது தான் வந்து முதல் நெகிழியின் பெயர். இது வந்து பராக்சின் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாங்க, அவர் பேர் வச்சிருக்காங்க. முதல் மயக்கமூட்டி கண்டுபிடிக்கப்பட்ட வட்டம் 1860. முதல் மயக்கமூட்டி வந்து கோகோ இலைகள்ல இருந்து பெறப்பட்டது, இலையில இருந்து பெறப்பட்டது. சந்திரனில் தரையிறங்கிய முதல் விண்கலம், சந்திரன்ல தரையிறங்கிய முதல் விண்கலம் வந்து அப்போலோ 11 தான் ஃபர்ஸ்ட் தரையிறங்கியது. சந்திரனை ஆராய்ச்சி செய்ய செயல்பட்ட முதல் விண்கலம் அப்படின்னா அப்போலோ 8 தான் வந்து சந்திரனை ஆராய்ச்சிக்காக யூஎஸ்ல இருந்து அனுப்பப்பட்டது. ஆனா அங்க ஃபர்ஸ்ட் தரை இறங்கினது அப்போலோ 11. முதல்ல தரை இறங்கினவர் யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். அதுக்கடுத்து இந்தியா வந்து சந்திரனை ஆராய்ச்சி பண்ணதுக்காக அனுப்பப்பட்டது சந்திராயன் 1, அது 2008 வந்து அனுப்பப்பட்டது. சந்திராயன் 2 2019, சந்திராயன் 3 2023. இது வெற்றி, இது வந்து ஃபெயிலியர் ஆச்சு. 56, புரோட்டான் என்பது எந்த மின்சுமையுடையது? நேர் மின்சுமையுடையது. எதிர் மின்சுமையுடையது? எலக்ட்ரான் வந்து எதிர் மின்சுமையுடையது. நியூட்ரான் மின்சுமை அற்றது.
புரோட்டானை கண்டுபிடிச்சவர் கோல்டுஸ்டீன். இப்ப புரோட்டான் அப்படின்னா புரோட்டான் ஞாபகம் வச்சுக்கோப்பா. இது நிறைய கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக சொல்றேன். புரோட்டான் ஞாபகம் வச்சுக்கோ. புரோட்டா வந்து கோல்டு கலர்ல இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டானை கண்டுபிடிச்சது கோல்டுஸ்டீன். அதுக்கப்புறம் வந்து நியூட்ரானை கண்டுபிடிச்சது சாட்விக். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது ஜே தாம்சன். ஐம்பத்தி 7 அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் வாயு ஹைட்ரஜன். அண்டத்தில் அதிகமாக காணப்படுறது ஹைட்ரஜன். பேரண்டத்தை படிக்கும் படிப்பு காஸ்மாலஜின்னு சொல்லுவாங்க. பேரண்டவியல் அப்படின்னு சொல்லலாம், அண்டவியல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அதிகமாக காணப்படும் வாயு ஹைட்ரஜன். சூரியன்ல அதிகமாக காணப்படும் வாயு ஹைட்ரஜனும் ஹீலியமும். புவியில வளிமண்டலத்தில் அதிகமாக காணப்படும் வாயு நைட்ரஜன், ஆக்சிஜன். நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%. அதுக்கப்புறம் சந்திரன்ல அதிகமாக காணப்படும் வாயு ஆக்சிஜன் வந்து அதிகமாக காணப்படும். சம்திங் 40 இருக்கும், 40%. எல்லாமே டைரக்டா நோட் பண்ணிக்கோங்க. 58 கூற்று 1 இரும்பு சத்து மாத்திரை வடிவில் வாய் வழியாக உட்கொள்ளலாம். கூற்று 2 இதனை ஊசிகளாக எடுப்பதே உடலுக்கு நன்மை உண்டாக்கும். கூற்று 2 தப்பு, கூற்று 1 கரெக்ட். இரும்பு சத்து நம்ம கம்மியா இருக்கு அப்படின்னா அது மாத்திரை வடிவில் எடுத்துக்கிறது அது வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது தான். அது ஊசி வழியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல தீமைகள் விளைவிக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இரும்பு சத்து அதிகமாக உள்ள கீரை முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ஏற்றுமதியில் இந்தியா எத்தனா பிளேஸ்? ஃபர்ஸ்ட் பிளேஸ். எவ்வளவு சதவீதம் உலக தேவையில முருங்கைக்கீரை ஃபுல்ஃபில் பண்றாங்க? 80% வந்து ஃபுல்ஃபில் பண்றாங்க. 59 இரும்பின் மீது குரோமியம் அல்லது துத்தநாகம் போன்ற உலோக கலவை படலமாக பூசுவது நாகமுலா பூசுதல்னு சொல்றாங்க. இதான் வந்து மெக்ரோனி இரும்புத்தூண் கல்வெட்டு வந்து 2ஆம் சந்திரகுப்த காலத்தில் உருவாக்கப்பட்டதுல யாருக்காக உருவாக்கப்பட்டது? 1ஆம் சந்திரகுப்தருக்காக உருவாக்கப்பட்டது. அவருக்காக உருவாக்கப்பட்டதுல வந்து இப்ப துருப்பிடிக்காம இருக்கு என்ன ஃபார்மெட்? நாகமுலாம் பூசல். அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? இரும்பின் மீது குரோமியம் அல்லது துத்தநாகம் கலவையை வந்து பூசிருக்காங்க. துத்தநாகம் அப்படின்னா என்ன? செம்பு பிளஸ் பித்தளை என்ன சொல்றாங்க? துத்தநாகம் சொல்றாங்க. அறுபது சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் சிப்புகள்ல குறை கடத்திகளாக பயன்படுவது சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம். சிலிக்கானும் யூஸ் பண்ணுவாங்க, ஜெர்மானியமும் யூஸ் பண்ணுவாங்க. அயோடின் அப்படிங்கிறது தைராய்டு நோயை குணப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுறது அயோடின் 131. இதயம் சீராக இயங்க பயன்படுத்தப்படுது சோடியம் 24. வேளாண்மை துறையில வேளாண் செழுமைக்காக யூஸ் பண்றது என்ன ஐசோடோப் யூஸ் பண்ணுவாங்க? பாஸ்பரஸ் 32. வேற இதுல என்ன சொல்லலாம்? சரி, நோட் பண்ணிக்கோங்க, பாத்துக்கலாம். 61th கொஸ்டின். முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் லூயிஸ் பாஸ்டர். இவர் தான் என்ன பண்ணிருக்காரு, அதே மாதிரி ராபிஸ் அப்படிங்கிற வெறிநாய் கடிக்கான மருந்தையும் கண்டுபிடிச்சாரு. வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா அலெக்சாண்டர் பிளமிங் பென்சிலின் மருந்து. பென்சிலின் அப்படிங்கிற மருந்தை வந்து கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் பிளமிங். இந்த பென்சிலின் மருந்துன்னு சொல்லுவாங்க மருந்துகளின் அரசின்னு சொல்லுவாங்க, மருந்துகளின் அரசி. அடுத்து ராபர்ட் ஹூக் வந்து பாக்டீரியா கண்டுபிடிச்சது. மெண்டலிஃப் தனிமவரிசை அட்டவணையை கண்டுபிடிச்சாரு. இது அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? மெண்டலிஃப் என்னது? தனிமவரிசை அட்டவணை. அதே நவீன தனிமவரிசை அட்டவணை அப்படிங்கிறது ஹென்ரி மோஸ்லே. எதன் அடிப்படையில் உருவாக்கியிருப்பாரு? அணுவின் அடிப்படையில் உருவாக்கியிருப்பாரு. நவீன தனிமவரிசை அட்டவணையில மொத்தம் எத்தனை தனிமங்கள் இருக்கு? 118 தனிமங்கள் இருக்கு. அதுல இயற்கையில வந்து 92, செயற்கையா வந்து 26 தனிமங்கள் வந்து இருக்கும். அதுல மொத்தம் எத்தனை தொடர்கள் இருக்கு? 7 தொடர்கள், 18 தொகுதிகள் வந்து இருக்கும். இதெல்லாமே அப்படி பேசிக்கா ரிவைஸ் பண்ணிருங்கப்பா. 62 உயிரினங்களை தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தவர் அரிஸ்டாட்டில். இவர் தான் வந்து உயிரினங்களை தாவரங்கள் அல்லது விலங்குகள் பிரிச்சிருப்பாரு. ரத்தம் உள்ளது ரத்தம் அற்றதுன்னு பிரிச்சிருப்பாரு. அரிஸ்டாட்டில் பத்தி வேற பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா இவர் தான் விலங்கியலின் தந்தைன்னு சொல்றாங்க. அரசியல் அறிவியலின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது அரிஸ்டாட்டில் தான். விலங்குகளின் தந்தை, விலங்கியலின் தந்தை, அரசியல் அறிவியலின் தந்தை. இந்த அரிஸ்டாட்டில் பார்க்கும்போது இது நேம் வந்து ஒரு டைம் டிஎன்பிசில கேட்ட பிவிக்யூ கொஸ்டின். யாரோட மாணவர்னு கேட்கலாம். சாக்ரடிஸ், பிளாட்டோ,
அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். இந்த நாலுமே அப்படியே பாத்துக்கோங்கப்பா. அந்த டைம்ல சார் லைவ்ல கூட சொல்லியிருப்பாங்க, சாக்க பிரிச்சு அள்ளி போட சம்திங் சொல்லியிருப்பாங்க. சாக்ரடிஸோட பிளாட்டோ வந்து சாக்ரடிஸோட மாணவன், அரிஸ்டாட்டிலோட மாணவன் பிளாட்டோ. அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறது பிளாட்டோவோட மாணவன், அலெக்சாண்டர் அப்படிங்கிறது அரிஸ்டாட்டிலோட மாணவன். இது மாணவர்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல பாத்துக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட், அது டைம் கேட்டா பியூஐக்கு கொஸ்டின்ஸ் தான். அடுத்து சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறது இயற்கை தேர்வு கோட்பாடை வந்து கூறியிருப்பாரு. இவர் 2 புக் எழுதியிருப்பாரு. ஒன்று வந்து உயிரினங்களின் தோற்றம், அதுக்கு அடுத்து வந்து மனிதர்களின் தோற்றம் அப்படின்னு 2 புக் எழுதியிருப்பாரு. ஆல்ரெடி பார்த்தது. தாலமி பத்தி பார்த்தோம் அப்படின்னா, தாலமி என்ன பண்ணிருப்பாரு, புவியின் மீது வரையப்பட்ட கற்பனை கோடுகளான அச்சை கோடுகள், தீர்க்க கோடுகள். அச்சை கோடுகள் அப்படிங்கிறது கிடைமட்ட கோடுகள், தீர்க்க கோடுகள் அப்படிங்கிறது செங்குத்து கோடுகள். அதை வரைஞ்சது என்னது, தாலமி தான். புவி மைய கோட்பாடு, பூமி தான் நடுவுல இருக்கு, அந்த பூமி தான் எல்லாமே, சூரியன் கோள்கள் எல்லாமே வந்து பூமியை தான் சுத்தி வருது அப்படிங்கிற ஒரு கற்பனை தியரி வந்து சொன்னது வந்து தாலமி தான் சொல்லியிருப்பாரு. அது மாதிரி சூரிய மைய கொள்கை, சூரிய மைய கொள்கைன்னா சூரியன் நடுவுல இருக்கு, சூரியனை சுத்தி தான் கோள்கள், துணைக்கோள்கள் எல்லாம் சுத்தி வருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கோபர் நிக்கஸ் அப்படிங்கிறதா வந்து சூரிய மைய கொள்கை கோட்பாடுன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் பேசிக்கா அப்படி நோட் பண்ணிக்கோங்க. 63 தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணிகங்கள். கணிகங்கள் தான் வந்து பசுங்கணிகங்கள் அப்படிங்கிறது வந்து தாவரங்கள் பச்சை நிறத்துக்கு காரணம். பழங்கள் வந்து பழுத்து மஞ்சள் நிறமான காரணம் மஞ்சள் கணிகங்கள் அப்படிங்கிறதா காரணம். அப்ப தாவரங்கள்ல ஒவ்வொரு நிறத்துக்குமே காரணமானது வந்து கணிகங்கள் தான் வந்து காரணம். அதே பேசிக்கா பார்த்தோம்னா சைலம்னா என்ன, புளோயம்னா என்ன, சைலம் ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது தாவர வேர்ல இருந்து நீரையும் கனிமங்களையும் கடத்துறது வந்து சைலம். சைலத்தோட பணி அப்படின்னா நீர் மற்றும் கனிமங்களை வேர்ல இருந்து உறிஞ்சி கடத்தும். அதே இது புளோயத்தோட பணி என்ன அப்படின்னா இலைகள்ல உணவு சேகரிக்கிறதா அது எடுத்து தாவரங்கள் ஃபுல் பகுதிகளுக்கும் கடத்தும். அதாவது உணவை கடத்துறது எது, புளோயம் அப்படிங்கிறது. ஸ்டார்ச் அப்படிங்கிறது என்னது, அது வந்து அந்த சத்துக்கள் வந்து சேமிக்கிறது. உட்கரு அற்ற ரத்த செல்கள், ரத்த சிவப்பு செல்கள் கொடுத்தாங்கன்னா வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்தா முதிர்ந்த ரத்த சிவப்பு செல்கள், முதிர்ந்த ரத்த சிவப்பு செல்கள், முதிர்ந்த ரத்த சிவப்பு செல்கள் தான் வந்து உட்கரு வந்து கிடையாது. அதுக்கு இன்னொரு பேர்லாம் இருக்கு. ரத்த சிவப்பு செல்கள் என்ன, ரத்த வெள்ளையணுக்களுக்கு என்ன, ரத்த தட்டுகளுக்கு என்ன, த்ரம்போசைட்கள், சாரி எரித்ரோசைட், ரத்த சிவப்பு செல்கள் இன்னொரு பேர் எரித்ரோசைட்கள். ரத்த வெள்ளையணுக்களுக்கு லியூகோசைட்டுகள், ரத்த வெள்ளையணுக்களுக்கு ரத்த தட்டுகளுக்கு த்ரம்போசைட்டுகள். அதிக அலைநீளம் கொண்ட நிறம் சிவப்பு, குறைந்த அலைநீளம் கொண்டது ஊதா. இந்த அதனாலதான் வந்து அதிக அலைநீளம் கொண்டதுனாலதான் வாகனங்கள்ல பின்புறங்கள்ல வந்து அந்த இண்டிகேட்டர்கள் சம்திங் வந்து பின்புற லைட்டுக்கு வந்து சிவப்பு நிறமா வச்சிருப்பாங்க. முன்னாடி வெஹிக்கிள் போகுது அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக. குறைந்த அலைநீளம் கொண்டது அப்படின்னா ஊதா. அலைநீளம் அதிகமா இருந்துச்சுன்னா அதிர்வெண் கம்மியா இருக்கும். அதிர்வெண் கம்மியா, ரெண்டுமே வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்ப சிவப்புல வந்து அதிக அலைநீளம் கொண்டது, அதிக அலைநீளம் கொண்டது, அப்போ குறைந்த அதிர்வெண் உள்ளது, அதிர்வெண். இது ரெண்டுமே எனக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அதே ஊதா வந்து குறைந்த அலைநீளம் அப்படின்னா, எல்லாருமே அலைநீளம் பார்ப்போம், அதிர்வெண்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி பாத்துக்கணும். அப்ப வந்து அதிக அதிர்வெண் கொண்டது. அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ். ஹெர்ட்ஸ் தான் வந்து அதிக அதிர்வெண்ணின் அலகு. மனிதன் கேட்கக்கூடிய அதிர்வெண்ணின் அலகு, மனிதன் கேட்கக்கூடியது 20 ஹெர்ட்ஸ் வந்து 20,000 ஹெர்ட்ஸ். குறைந்த அலைநீளம் அப்படிங்கிறது 20,000 ஹெர்ட்ஸ் கம்மியானது. குற்றொலி அப்படிங்கிறது மீயொலி அப்படிங்கிறது 20,000 ஹெர்ட்ஸோட அதிகமானது. 20,000 ஹெர்ட்ஸோட அதிகமா மீயொலியை பயன்படுத்தி உணவை சேகரிக்கிறது வௌவால். இதெல்லாம் வந்து மீயொலியை பயன்படுத்தி உணவு சேகரிக்கும். அவோகாட்ரா என்ன அப்படின்னா இது 6.023 into 10⁻23 நாட் இதுப்பா, இது பிளஸ்ஸா மாத்திக்கோங்க. ஆன்சர் ஏ தான். 23 per mole. இது வந்து என்னது, ஒளியாண்டு, சாரி வானியல் அலகு. வானியல் அலகு அப்படிங்கிறது 1.496 into 10⁻11 மீட்டர்னு சொல்லலாம்.
அல்லது 1.496 into 10 power 8 கிலோமீட்டர்னு சொல்லலாம். ரெண்டுலயுமே ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அது மாதிரி இது என்னது, ஒளியாண்டு. ஒளியாண்டு அப்படிங்கிறது 9.467 into 10 power 15 மீட்டர்னு சொல்லலாம். அல்லது 9.467 into 10 power 12 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 12 கிலோமீட்டர். இப்ப கிலோமீட்டர் என்ன, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டரா? அப்ப இது கிலோமீட்டரா மாத்தினா மேல இருந்து பவர்ல 3 குறைஞ்சிருது. அவ்வளவுதான் ரெண்டுமே பண்ணிருக்கோம். இது வந்து புவியின் ஈர்ப்பு விசை சென்டிமீட்டர் ஸ்கொயர், 9.81 கிராம் பெர் செகண்ட் ஸ்கொயர். நிலவுக்கு வந்து 1.63 சம்திங் வரும். 1.63 in 10 power 1.63 வரும். 67. ஒரு குதிரை திறன் மதிப்பு 746 வாட் ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு கழுதை திறன் அப்படின்னா 250 வாட். குதிரை திறன் அப்படின்னா 746 வாட், கழுதை திறன் அப்படிங்கிறது 250 வாட். 1000 வாட் அப்படிங்கிறது ஒரு மெகாவாட் அப்படின்னு சொல்லலாம். கிலோவாட். 68. தவறானதை காண்க. NaHCO3 அப்படிங்கிறது என்ன, சமையல் சோடா, கரெக்ட் தான். CaOCl3 சலவை தூள், கரெக்ட். CaSO4 ஆஃப் H2O அப்படிங்கிறது பாரிசாந்து. பாரிசாந்து அப்படிங்கிறது எலும்பு முறிவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எலும்பு முறிவை சரி செய்ய உபயோகப்படுத்தப்படுவது பாரிசாந்து. அடுத்து Na2CO3 10H2O அப்படிங்கிறது சலவை சோடா. இது தேனிரும்பு கிடையாது, சலவை சோடா. அதனால இதான் ஆன்சர், டி தான் ஆன்சர். அந்த ஃபார்முலாஸ்லயும் பேசிக்கான விஷயங்களை ஆட் பண்ணிருக்கோம், அதை மட்டும் பாத்துக்கோங்க. புகைப்பட தொழில பயன்படும் வேதி சேர்மம் சில்வர் நைட்ரேட். சில்வர் நைட்ரேட் தான் புகைப்பட துறையில பயன்படுத்தப்பட வேதி சேர்மம். தோல் நோயை குணப்படுத்தப்படும் வேதி சேர்மம், தோல் நோயை குணப்படுத்துது ஜிங்க் கார்பனேட். ஜிங்க் கார்பனேட் தான் வந்து தோல் நோயை குணப்படுத்துது. ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இது HCl சொல்லலாம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பார்க்கலாம். வயிற்றுல சுரக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இதையும் பார்த்துக்கோங்க. இறப்பையில சுரக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். 71. தவறானதை காண்க. கனிமங்கள் கிடைக்கும் இடங்கள். பழுப்பு நிலக்கரி நெய்வேலி கடலூர் மாவட்டம், கரெக்ட். உப்பு தூத்துக்குடி, கரெக்ட். கடலூர். தங்கம் நீலகிரி, கரெக்ட். பைரைட் அப்படிங்கிறது ஒரு தனிமம், இது கிடைக்கிற இடம் வந்து விழுப்புரம். விழுப்புரம்ல தான் கிடைக்கும். மதுரை அப்படிங்கிறது தப்பு. அப்ப ஆன்சர் டி தான். இரும்பு தாது அதிகமாக கிடைக்கும் மாவட்டம் சேலம். சேலம் தான் இரும்பு தாது அதிகமாக கிடைக்கும். ஆன்சர் ஏ. இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ல வருதுப்பா. மைக்கா அதிகமாக கிடைக்கும் மாவட்டம் திருச்சி. திருச்சியில தான் வந்து மைக்கா அதிகமாக கிடைக்கிறது. மைக்கா உற்பத்தியில இந்தியா எத்தனை பிளேஸ்? ஃபர்ஸ்ட் பிளேஸ். மைக்கா உற்பத்தியில இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ். 74. நைட்ரிக் அமிலம், தவறான காண்க. நைட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது உரம் தயாரிக்க பயன்படுத்தப்படுது, கரெக்ட். உரம் தயாரிக்க பயன்படுத்தப்படுது நைட்ரிக் அமிலம். வேளாண் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படும் ஐசோடோப் இது பாஸ்பரஸ் 32. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பானிக் அமிலம் அப்படிங்கிறது வாயு அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள்ல பயன்படுத்தப்படுது. குளிர்பானங்கள்ல இருக்கிறது கார்பானிக் அமிலம், கரெக்ட். கந்தக அமிலம் அப்படிங்கிறது, கந்தக அமிலம் என்ன சொல்லுவாங்க, சல்பியூரிக் அமிலம் சொல்லுவாங்க. வாகன மின்கலங்கள்ல பயன்படுத்தப்படுது, இதுவும் கரெக்ட். ஆக்சாலிக் அமிலம் இதுல கிடைக்கும், தக்காளியில. தக்காளியில கிடைக்கிற அமிலம் ஆக்சாலிக் அமிலம். அது கழிவறைகள் தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுத்தப்படுவது, தப்பு. ஆன்சர் டி. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் வந்து கழிவறை தூய்மைப்படுத்த பயன்படுத்தப்படும். 75. தனிமங்கள் புதிய ஆவர்த்தன அட்டவணையில் இடைநிலை தனிமங்களாக இருப்பது 3ல இருந்து 12. 3ல இருந்து 12 வந்து இடைநிலை தனிமங்கள் சொல்லுவாங்க. இதுல மொத்தம் இயற்கையில வந்து மொத்தம் எத்தனை தனிமங்கள்? 118 தனிமங்கள். எதன் அடிப்படையில இருக்கும்? அணு அடிப்படையில இருக்கும், அணியின் அடிப்படையில. இதுல வந்து 92, இப்ப அப்டேட் பண்ண டேட்டா 94 சம்திங் போட்டுருக்காங்க. புக் டேட்டா 92 தான். இது வந்து 26. இது வந்து இயற்கை, இது செயற்கை தனிமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து மொத்தம் அந்த நவீன தனிம அட்டவணையில 7 தொடர்களும், தொடர்கள் அப்படின்னா ஹரிசாண்டலா இருக்கிறது, 18 தொகுதிகளும் இருக்கும். 18 தொகுதிகள் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் தொகுதியா கார உலோகம் சொல்லுவாங்க, 2வது தொகுதியா கார மண் உலோகம் சொல்லுவாங்க,
3ல இருந்து 12 வரைக்கும் உள்ளதா இடைநிலை தனிமம்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த கார்பன் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. லாஸ்ட் 18வது தொகுதியை மந்த வாயுக்கள்னு சொல்லுவாங்க. அது லிஸ்ட் இன்னொரு டைம் பார்க்கலாம். ஷார்ட் நோட்ஸ் மாதிரி போடுறோம், அதுல பார்க்கலாம். அடுத்து மேக்ஸ் வரலாம். ஒரு டசன் வாழைப்பழங்களின் செயின் ரூல் தான் டாபிக். நேர்மாறல் எதிர்மாறல். நேர்மாறல்னா என்ன, எதிர்மாறல்னா என்னன்னு பார்த்தோம்னா பேசிக்கா தெரியாதவங்க பார்க்கலாம். மேக்ஸுக்குன்னு இதுக்கப்புறம் ஒரு டாபிக் சீரியஸ் கொண்டு போலான்னு இருக்கும்பா. அது ரொம்ப இன்டெப்தா டிஎம்பிசி லெவலுக்கோ எஸ்ஏ லெவலுக்கோ கொண்டு போனாங்க. பிசிக்கு என்ன தேவை, ஒரு டாபிக் எடுத்தோம்னா டாபிக் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுல ஒரு 10 கொஸ்டின், உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொஸ்டின் செஷன் கொண்டு போலான்னு இருக்கும். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க இந்த செஷன் எப்படி போகுது, டிஸ்கஷன் செஷன் எப்படி போகுது, உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா 2 இது பிளான் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து மேக்ஸ் வீடியோஸ் எப்படி கொண்டு போலாம். இந்த பிசி சேனல்ல போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு சைக்காலஜி நிறைய கேட்கறது வந்து சைக்காலஜி கொஞ்சம் லோவா இருக்கேன், சைக்காலஜி எனக்கு மார்க் கம்மியாகுது, ஜிகே போர்ஷன் அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கு, உங்களுக்கு கொடுக்குற நீங்க ரெக்கார்டு கொடுக்குற வீடியோஸ் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நிறைய கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அது மாதிரி சைக்காலஜில மார்க் கம்மியா இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அதாவது ஃபர்தரா வந்து மேக்ஸ்க்கு ஒரு செஷன் கொண்டு போலாம் இருக்கும். இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிசிக்கு எந்த மாதிரி கொண்டு போலாம், ரொம்ப ஷார்ட்டா வந்து ரொம்ப கடந்த ஸ்பீடாவும் போகாம ரொம்ப ஸ்லோவா டாப் டு பாட்டம், அதாவது கூட்டல்னா என்ன கழித்தல்னா என்ன அந்த மாதிரி கொண்டு போலாம் இருக்கும். அது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, பார்க்கலாம். இப்ப செயின் ரூல்னா என்ன அப்படின்னா, செயின் ரூல் அப்படிங்கிறது நேர்மாறல்னா என்ன அப்படின்னா, நேர்னா என்ன, ரெண்டு இருக்குப்பா. நேர் அப்படின்னா ரெண்டுமே டைரக்டா போறது நேர், அல்லது டைரக்டா ஒரே டைரக்ஷன்ல வருது நேர்மாறல் சொல்லலாமா. எதிர்மாறல் அப்படின்னா ஆப்போசிட், ஒண்ணு மேல ஒண்ணு கீழே, அதான் எதிர்மாறல். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வச்சுக்கலாம். பொருள் விலை, ஒரு ஆப்பிளோட விலை 10 ரூபான்னு சொல்றாங்க. ஒரு ஆப்பிளோட விலை எவ்வளோ 10 ரூபாய். அது 10 ஆப்பிளோட விலை என்ன ஆகும் 100 ரூபாய். கரெக்டா. அப்ப பொருள் கவுண்ட் கூடும் போது என்ன ஆகுது, விலையும் கூடுது. அப்ப ரெண்டுமே கூடுச்சு அப்படின்னா என்னது, நேர்மாறல். சிம்பிள். அதே இது வந்து எதிர்மாறல்ல என்ன அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு, வீடு தான் ஒரே வீடு தான், அந்த வீடு கட்டுறதுக்கு 10 பேர் இருந்தாங்கன்னா 10 நாள்ல முடிச்சிருவாங்க. எத்தனை பேர், 10 பேர் இருந்தா 10 நாள்ல முடிச்சிருவாங்க. அதே வீடு கட்டுறதுக்கு அந்த ஆட்களை வந்து 20 பேர் ஆக்கினா என்ன ஆகும், நாட்கள் வந்து கம்மியாகும். ஆட்கள் கூடும் போது நாட்கள் வந்து கம்மியாகும். அப்போ ஒன்னு இன்க்ரீஸ் ஆகி இன்னொன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது எதிர்மாறல். இந்த இதான் வந்து ஃபுல்லாவே பார்ப்போம். நேர்மாறல்னா என்ன, எதிர்மாறல்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா. 76வது கொஸ்டின். ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை 20 ரூபாய். 48 வாழைப்பழங்களின் விலை என்ன. ஒரு டசன் அப்படின்னு நான் சொன்னேன் 12 வாழைப்பழத்தோட விலை 20 ரூபாய். அப்போ 48 வாழைப்பழம் விலை எவ்வளவு, இது என்னது, ஒண்ணு கூடும் போது என்ன ஆகும், பொருள் கூடும் போது விலையும் கூடும். அப்ப ஈக்குவல். ஓகேவா. இப்ப 2 அடிச்சா 2 12 பழம், ஒண்ணு இது 4 12 48. அப்ப எக்ஸ் இங்கிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா அங்க 20 ஆல்ரெடி இருக்கு, கீழே இருக்க 4 ஈக்குவல் அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், மேல போயிடும். அப்ப 2 × 4 8, பக்கத்துல 0, 80 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் பி. 77வது கொஸ்டின். 12 பசுகள் ஒரு புல்தரையை 10 நாய்கள் மேய்க்கின்றன. 20 பசுகள் அதே புல்தரையை மேய்க்க ஆகும் நாட்கள் எத்தனை. இது என்ன அப்படின்னா, 12 பசு இருக்குப்பா, ஒரே ஒரு தரை தான், ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட்ல 12 பசுகள் 10 நாள்ல மேயுது. அப்போ அதே லேண்ட் தான், லேண்ட் இன்க்ரீஸ் பண்ணவோ கூட்டவோ குறைக்கல. அந்த பசுக்களை 12 பசுகளுக்கு பதிலாக 20 பசுக்கள் வருது. 20 பசுக்கள் வந்துச்சுன்னா அது எத்தனை நாள்ல மேயும், இதே தரை தானே. 12 பசு 10 நாள்ல மேயும்னா 20 பசு வரும்போது என்ன ஆகும், இது கூடும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், குறையும். அப்ப இது நாட் ஈக்குவல் டு. ஓகேவா. அப்ப இது ஈக்குவல் டு மாத்தணும் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க 12/20. அது ஈக்குவல் டு மாத்தணும் அப்படின்னா ஈக்குவல்டுக்கு அப்புறம் இருக்கிறத தலைகீழா போட்டணும். ஈஸியா. ஒரு 0 போயிடுமா, 2 2, 12ல எத்தனை 2 இருக்கு, 6 2 இருக்கு. அப்ப ஆன்சர் 6. 6 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். 78. ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிரப்புவதற்கு 6 குழாய்கள் 1 மணி நேரம் 30 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது. ஒரு குழாயை அடைத்து விட்டால், 6 குழாய் இருக்கு, அதுல ஒரு குழாயை அடைச்சிட்டாங்கன்னா அதே தொட்டியை நிரப்ப 6 நாளும் எடுத்துறேன். மொத்தம் 6 குழாய் இருக்கு, ஒரு தொட்டி இருக்குப்பா, ஒரு தொட்டி இருக்கு. அந்த தொட்டியில 6 குழாய் இருக்கு. 6 குழாய் வச்சு அதை நிரப்பும் போது எவ்வளவு நேரம் ஆகுது, 1 மணி நேரம் 30 மினிட்ஸ். இதெல்லாம் நிமிட்ஸ் கொடுத்தா மாத்திக்கோங்க. 1 hour அப்படிங்கிறது எவ்வளவு மினிட்ஸ், 60 மினிட்ஸ். ஆல்ரெடி ஒரு 30 கொடுத்துருக்காங்களா, அப்போ 19 மினிட்ஸ் ஆகுதா. அப்ப 6 குழாய்கள் இருக்கும் போது 90 நிமிஷத்துல நிரப்பிடுறாங்க. அதே இது வந்து ஒரு குழாயை அடைச்சிடறாங்க. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 1 2 3 4 5. அப்ப 5 குழாய் இருந்துச்சுன்னா அதை அடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். அப்ப குழாய் கவுண்ட் கூடும் போது நிமிட்ஸ் என்ன ஆகும், அதிகமாகுமா. 6 குழாயில தண்ணி வரும்போது 90 நிமிஷத்துல நிரம்புது.
அப்ப ஒரு குழாய் அடிச்சா 5 குழாய் தான் இருக்கும். அப்ப 5 குழாய் வழியா வரும்போது என்ன ஆகும், டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? அப்ப என்னது, எதிர்மாறல் நாட் ஈக்குவல் டு 0. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும். ஈக்குவல் தான் மாத்தணும். ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கிறத தலைகீழா பண்ணுமா? இப்ப 2 அடிக்கலாமா? ஒரு 5 90ல எத்தனை 5 இருக்கு? 9ல ஒரு 5 இருக்கு, பேலன்ஸ் 4, பக்கத்துல 0. 40ல எத்தனை 5 இருக்கு? 8 5 இருக்கு. எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டோம்னா இங்க 6 இருக்கு, இங்க இருக்கிறது மேல போகுமா? 18 ஆகுமா? இத 6 × 18 மல்டிப்ளை பண்ணா இது எப்படி பிரிக்கலாம்? 10 + 8ன்னு பிரிக்கலாமா? 6 + 10 எவ்வளோ? 60. 6 + 8 8 40, 6 48. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 8 10 108 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் சி. எழுபத்தி 9. ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடம் ஆகிறது எனில் அதே வேலையை 30 நிமிடங்கள் செய்ய முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவு? 6 தோட்டக்காரர் இருக்காங்க, அவங்க களை எடுக்கும் போது எவ்வளவு நேரம் ஆகுது? 120 நிமிஷம் ஆகுது. இந்த 120 நிமிஷத்துல எனக்கு 30 நிமிஷத்துல வேலை முடியணும். அப்ப எனக்கு எத்தனை தோட்டக்காரர்கள் கூடுதலாக தேவைன்னு கேக்குறாங்க. எத்தனை தோட்டக்காரர்கள்? ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்க, இவங்க இல்லாம அடிஷனலா எத்தனை பேர் தேவைன்னு கேக்குறாங்க. அப்ப என்னது, டைம் வந்து குறைக்கும் போது ஆட்கள் வந்து என்ன பண்ணும்? கூட்டணுமா? அப்போ ஒன்னு இன்க்ரீஸ் ஆகி இன்னொன்று டிகிரீஸ் ஆச்சுன்னா எதிர்மாறல். அப்ப நாட் ஈக்குவல் டு இங்க இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் தலைகீழா போட்டோம்னா 30/120. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். 1 3 3, 2 3 6. அப்போ வந்து எக்ஸ் இங்க போயிடுச்சு அப்படின்னா இங்க 2 ஆல்ரெடி இருக்கு, பக்கத்துல 12. 2 × 12 24 பேர் வந்து மொத்தமாவே அந்த வேலையை முடிக்க தேவை. என்னன்னா இந்த வந்திருக்க ஆன்சர் 24 அப்படிங்கிறது இந்த 30 நிமிஷத்துல முடிக்கிறதுக்கான தேவையான ஆட்கள் 24 பேர். ஆல்ரெடி 24 பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்களா? அவங்க கூடுதலாக எத்தனை பேர் தேவைன்னு தானே கேக்குறாங்க. கூடுதலாக எத்தனை பேர் தேவை அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் தேவைன்னா 24 ஆன்சர் கரெக்ட். கூடுதலாக எத்தனை பேர் தேவை அப்படின்னா அப்ப 6 பேர் இருக்காங்க. அப்ப 24 6 கழிச்சா அவ்வளவு 18 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஏ தான் ஆன்சர். கொஸ்டின் 2 விதமா கேட்கலாம்பா. ஒண்ணு வந்து மொத்தம் எவ்வளவு பேர் தேவை, 30 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு பேர் தேவைன்னு கேட்கலாம். அப்ப எவ்வளவு பேர் தேவை அப்படின்னா 24 பேர். அதே கொஸ்டின் கூடுதலா எத்தனை பேர் தேவை அப்படின்னா 6 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. அப்ப 24 6 கழிச்சா அவ்வளவு 18 பேர் தேவை அப்படிங்கிறது ஆன்சர். 80th கொஸ்டின். ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட மொத்தம் எத்தனை வாத்துகள் இருக்கு? 144 வாத்து இருக்கு. அந்த வாத்துக்கு தேவையான சாப்பாடு 28 நாளுக்கு தேவையான சாப்பாடு இருக்கு. ஓகேவா? அவர் வந்து அதுல 32 வாத்தை வந்து வித்துட்டாருன்னா சாப்பாடு எத்தனை? 32 வாத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளவு? 4ல் 2 போனா 2, 4ல் 3 போனா 1, பக்கத்துல 1. அப்ப வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா 144 வாத்துக்கு தேவையான சாப்பாடு 28 நாளைக்கு இருக்கு. அப்போ 112 வாத்துக்கு தேவையான சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும்? அப்ப இது குறையும் போது இது கண்டிப்பா நாட்கள் வந்து உணவு கூடுமா? அப்ப நாட் ஈக்குவல்டா, அப்ப ஈக்குவல்டா மாத்தோம்னா 144 112 ஈக்குவல் டு x/28. இப்போ டேரக்டா அடிச்சோம் அப்படின்னா ரெண்டுமே 7ஆல் அடிக்கலாமா? 7ஆல் அடிச்சா எத்தனை 7 இருக்கு? 3 21, 4 28. இதுல வந்து 1 7, பேலன்ஸ் எவ்வளோ? 3 4 4, பக்கத்துல 2 42, 5 35, 6 42. இதுல ஒரு நாள் 4, 16 4 4 இருக்கா? இது அடிச்சோன்னா ஒரு நாள் 4, இதுல 3 12, பேலன்ஸ் 2, பக்கத்துல 4, 5 20, 6 24, 36 நாள் அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஏ. எண்பத்தி 1வது கொஸ்டின். ஒரு பள்ளியில் 45 நிமிடங்களை கொண்ட 7 பாட வேலைகள் உள்ளன. அப்பள்ளியின் பாட வேலைகள் 9ஆக மாற்றினால் கால ஆகும். ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல வந்து மொத்தம் வந்து 7 பாட வேலைகள் இருக்கு. ஒரு பாட வேலைகள் 45 நிமிஷமா இருக்கு. எத்தனை? 7 பாட வேலை, 7 டைம் பீரியட் இருக்கு. 7 சப்ஜெக்ட் கொண்டு வராங்கன்னா அது வந்து ஒரு வேலை வந்து எவ்வளவு இருக்கு? 40 நிமிஷம் கொண்டு வராங்க. அதேதான் 9ஆ மாற்றினாங்கன்னா அந்த டைம் வந்து எவ்வளவா மாற்றணும்? ஒன்று கூடிச்சு அப்படின்னா டைம் என்ன ஆகும்? கம்மியாகும். டைமிங் ஸ்கூல் டைமிங் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த பீரியட் டைமிங் தான் குறைக்கணும். அப்போ குறைச்சோம் நாட் ஈக்குவல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு அப்படி ஈக்குவல் பார்த்தோம்னா அது தலைகீழா போடணும். 9 9 5 45 எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டே பேர் 7 × 5 7 5 எவ்வளோ? 35 நிமிஷமா மாற்றணும். ஆன்சர் ஏ. 82.
10 விவசாயிகள் 21 நாள்ல நிலத்தை உழுது முடிக்கிறாங்கன்னா அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாள்ல முடியும்? 10 விவசாயி இருக்காங்கப்பா, ஒரு நிலம் தான், நிலம் வந்து ஒன்று தான், நிலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ இல்லை, கூட்டவோ குறைக்கவோ இல்லை. அவங்க 10 விவசாயி வந்து 21 நாளில் வந்து நிலத்தை உழுது முடிக்கிறாங்க அப்படின்னா அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாளில் முடிப்பாங்க? அப்போ விவசாய கவுண்ட் அங்கே அதிகமாச்சு அப்படின்னா இது வந்து என்ன ஆகும்? குறையுமா? அப்போ நாட் ஈக்குவல்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படியே வச்சுக்கணும். எதிர்மாறல் ஈக்குவல்டா மாற்றினா தலைகளாக மாற்றணுமா? இரண்டுமே 7 வாய்ப்பாலாக போகும். 2 7 14, 3 7 21, 1 2 2, 5 2 10. அப்போ வந்து 5 × 3 ஈக்குவல் கொண்டு வந்தோம்னா எக்ஸிங் வச்சுக்கிறோம். 5 × 3 15 அப்படிங்கிறது ஆன்சர். 15 நாளில் உழுது முடிப்பாங்க. எண்பத்தி 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவா இருக்கும்? இப்போ 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தில் வந்து அது ஷேடோ வந்து ஒரு கம்பம் இருக்குப்பா, ஒரு கம்பம் இருக்குது. அந்த கம்பத்தோட நீளம் எவ்வளோ? 8 மீட்டர். அதோட ஷேடோ விழுறது வந்து நிழல் விழுல, அது 6 மீட்டருக்கு விழுது. அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் 30 மீட்டர் நிழல் விழணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ ஹைட்டு கம்பம் இருக்கணும்? இதுதான் கொஸ்டின் புரியுதா? 8 மீட்டர் உள்ள கம்பத்தோட நிழல் வந்து 6 மீட்டர் நீளத்துக்கு விழுது. அதே வந்து 30 மீட்டர் நீளத்துக்கு கம்பத்தில் நிழல் விழணும் அப்படின்னா ஹைட்டு எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும்? இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 மீட்டர் நீளமுள்ள கம்பம் வந்து 6 மீட்டர் நீளத்தில் வந்து நிழல் விழுது. அப்போது 30 மீட்டர் நிழல் விழணும் அப்படின்னா எத்தனை மீட்டர் கம்பம் இருக்கணும்? இது நேர்மாறல் தானே, இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் தான் ஆகும், நேர்மாறல். இப்போ அதை அடித்தோம் அப்படின்னா 1 6 6, 5 6 30, எக்ஸை இங்கே கொண்டு போனால் 8 × 5, 8 5 அவ்வளோ 40 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஏ. 84th கொஸ்டின். ஒரு அஞ்சற்காரர் 738 கடிதங்களை 6 மணி நேரத்தில் முகவரிப்படி பிடித்து விடுகிறார் எனில் அவர் 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிடிக்க முடியும்? 738 ஒரு போஸ்ட்மேன் வந்து 738 போஸ்டர்ஸ் வந்து 6 மணி நேரத்துல வந்து முகவரிப்படி பிடிச்சிடறாரு. அப்போ 9 மணி நேரத்துல எத்தனை கடிதங்களை பிரிப்பார் அப்படிங்கிறது தான். அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லெட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நேர்மாறல். இதை அடிச்சுன்னா இதுல எத்தனை 3 இருக்கு? 2 3, இதுல 3 3 இருக்கா? இதை அடிச்சோம் அப்படின்னா 1 2, 7ல 3 2 இருக்கு, பேலன்ஸ் 1 3, 13ல 6 2 இருக்கு, பேலன்ஸ் 1 8, இதுல 9. அப்ப எக்ஸ் இங்க வச்சிட்டோம் அப்படின்னா 369 × 3, இதை 3ஆக பிரிக்கணும் அப்படின்னா 369 × 3. இது எப்படி பிரிக்கலாம்? 300 + 60 + 9 பிரிக்கலாமா? 300 3ஆக பிரிக்கணும் 900, 60 3ஆக பிரிக்கணும் 180, 9 3ஆக பிரிக்கணும் 3 27, 7 10, பேலன்ஸ் 1 11, 1107. ஆன்சர் பி. 85. அரை மீட்டர் துணியின் விலை 15 ரூபா. அரை மீட்டர் 15 ரூபானா 8 மீட்டர் 3ல 1 பங்கு மீட்டர் துணியின் நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்களா? இது சிம்பிளா பேசிக்கா பண்ணா அரை மீட்டர் வந்து 15 ரூபா அப்படின்னா 1 மீட்டர் எவ்வளோ? 30 ரூபா. 1 மீட்டர் 30 ரூபா அப்படின்னா 8 மீட்டர் எவ்வளோ? 8 × 30 தானே, 3 24, 240 ரூபா. ஆல்மோஸ்ட் 240 ரூபா பக்கத்துல அப்படின்னா இது வராது, இது வராது, மேபி இது 2ஆ இருக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து 3ல 1 பங்கு அப்படிதானே கேட்குறாங்க. 3ல 1 பங்குனா 1 மீட்டர் 30 ரூபா அப்படின்னா 3ல 1 பங்கு எவ்வளோ? இதை 3 பங்கா பிரிக்கலாமா? 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா. அப்ப இதோட 10 ரூபா ஆட் பண்ணா போதுமா? இது 8 மீட்டருக்கு, இது 1/3க்கு. அப்போ 240 + 10 250 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் டி. இதுவும் வராது. எண்பத்தி 6வது கொஸ்டின். செல்வி வாடகை பணமாக ரூபாய் 7500 3 மாதங்களுக்கு செலுத்துகிறார் எனில் அதே போல் அவர் 1 வருடத்துக்கு செலுத்த வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு? வாடகை பணம் எவ்வளவு? 3 மாசத்துக்கு 7500 ரூபாய் கொடுக்குறாங்கப்பா. 1 வருஷம் எத்தனை மாசம்? 12 மாசம். எவ்வளவு கொடுப்பாங்க? அப்போ 3 மாசத்துக்கு எவ்வளோனா இதுவுமே இன்க்ரீஸ் ஆகுமா? ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1 3 3, இதுல எத்தனை 3 இருக்கு? 4 3 12. எக்ஸ் இங்க கொண்டு போயிட்டோம் அப்படின்னா
7500 இன்ட்டு வகுத்தல் ஈக்குவல் போகும்போது பெருக்கலாம் மாறுமா? அப்போ 4 × 7500 2 × 7500 15000 7500 15000 அப்ப 4 அப்படின்னா 15000 சேர்த்துனா 30000 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் பி. 87 வள்ளி 10 பேனாக்களை ரூபாய் 108க்கு வாங்குகிறார். கமலா 8 பேனாக்களை ரூபாய் 96க்கு வாங்குகிறார். இருவரில் யார் குறைவான விலைக்கு பேனாக்களை வாங்கினார்கள்? 10 பேனாவை 108 ரூபாய்க்கு வாங்குறான். அப்போ ஒரு பேனா அப்படிங்கிறது ஒரு டிஜிட் போச்சுன்னா ஒரு டிஜிட் 10 ரூபாய் 80 பைசா ஒரு பேனா. கரெக்டா? இவங்க வந்து 8 பேனாவை 96 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்போ ஒரு பேனா 96/8 தானே. இது ரெண்டு அடிச்சோம் அப்படின்னா 10 8 80 11 8 88 12 8 96 ஒரு பேனா 12 ரூபாய். அப்போ இருவர்ல யாரு குறைவான விலைக்கு பேனா வாங்குறாங்க? இவங்க ஒரு பேனா 10 ரூபாய் 80 பைசா வாங்குறாங்க, ஒரு பேனா 12 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்ப யாரு? வள்ளி தான் வந்து குறைவான விலைக்கு வாங்குறாங்க. ஆன்சர் ஏ. 88 மணி 5 கிலோகிராம் உருளைக்கிழங்கை ரூபாய் 75க்கு வாங்குகிறார் எனில் அவர் 105க்கு எத்தனை கிலோ வாங்கணும்? 5 கிலோ 75 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ 105 ரூபாய்க்கு எத்தனை கிலோ வாங்கணும்? அப்போ ரேட்டு கூடும் போது கிலோவும் கூடுமா? பொருளோட இதுவும் கூடும். அப்போ நேர்மாறல். டைரக்டா அடிச்சோம்னா 4 5 5 இதுல 4 5 5 5 25 15 75 தெரியுங்களா? அப்ப எக்ஸ் இங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டே அடிக்கலாம்ல. இது ரெண்டே அடிச்சுன்னா 5ஆலே அடிக்கலாம். 3 3 5 15 2 5 10 1 5 5 மறுபடியும் 1 5 5 7 5 அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 7. அப்ப 7 கிலோ வாங்க முடியும். ஆன்சர் பி. 89 280 நபர்கள் ஒரு விமானத்துல 2 முறை பயணம் செய்றாங்க. 280 நபர்கள் பயணம் செய்யறதுக்கு 2 டைம் போனாங்கன்னா 280 நபர்கள் போயிட்டு வந்துருவாங்க. எனில் விமானத்தில் 1400 நபர்கள் போறதுக்கு எவ்வளவு டைம் போகணும் அப்படிங்கிறதான். அப்போ 280 பேர் வந்து 2 டைம் போறாங்கன்னா 1400 மேல கவுண்ட் கூடுது. அப்போ டைம்ஸும் கூடும். இப்போ இதை அடிச்சுன்னா ஒரு ஜீரோ போடும். ஒரு நாள் 1 2 2 14 2 ஒரு 14 14 11 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது 10 டைம்ஸ் வந்து போகணும். ஆன்சர் பி. இது கொஸ்டின் என்ன? 90வது கொஸ்டின். 40 வேலையாட்கள் ஒரு வேலையை 8 நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னா அதே வேலையை 4 நாட்களில் முடிக்க தேவையான வேலையாட்கள் எவ்வளவு? 40 வேலைய 8 நாள்ல முடிக்கிறாங்க. ஆட்கள் டேஸ் 8 நாள்ல முடிக்கிறாங்க. அதே வேலைய 4 நாள்ல முடிக்கிறதுக்கு தேவையான ஆட்கள் எத்தனை? அப்போ 4 நாள்ல முடிக்கணும்னா ஆட்கள் என்ன ஆகுது? கம்மியாகுது. நாட்கள். அப்ப ஆட்கள் கூடுமா? அப்ப எதிர்மாறல். அதை இப்படியே வச்சுட்டு ஈக்குவல்டா மாத்தணும் அப்படின்னா ஈக்குவல்டுக்கு அப்படி இருக்காது, தலைகீழா மாத்தணுமா? இதை அடிச்சோம் அப்படின்னா ஒரு நாள் 4 ஒரு நாள் 10 நாளா 40. எக்ஸ் இங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 10 × 8 10 8 80 ஆட்கள் தேவை. 80 ஆட்கள். இதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னா ஆல்ரெடி 40 பேர் இருக்காங்க. இப்போ 80 பேர்னா 40 80 40 கழிச்சா 40 பேர் மட்டும் தேவை அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும். 2 கொஸ்டினா கேட்கலாம்பா. மொத்தம் எவ்வளவு 4 நாள்ல முடிக்க மொத்தம் எவ்வளவு பேர் தேவை அப்படின்னா 80 நாட்கள். அதே வந்து கூடுதலாக எத்தனை பேர் தேவை அப்படின்னா 40 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. அப்ப 80 40 கழிச்சோம் அப்படின்னா 40 பேர் தேவை. 2 விதமா கொஸ்டின் ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்தோம். இது ஆல்ரெடி ரிப்பீட் கொஸ்டின் தான் நினைக்கிறேன். 91 இது ஆல்ரெடி பார்த்தோம்ல. 280 நபர்கள் வந்து 2 முறை பயணிக்கிறாங்க அப்படின்னா 1400 பேர் எத்தனை டைம் பயணிக்கிறாங்க? 10 டைம். ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். 91. 92 ஒரு சூடேச்சி 40 நிமிடங்கள்ல 3 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்துல எத்தனை யூனிட் ஆகும்? அதாவது 40 நிமிஷத்துல 3 யூனிட் யூஸ் ஆகுதுப்பா. 40 நிமிஷத்துல 3 யூனிட் யூஸ் ஆகுது. அதே 2 மணி நேரம்னா 1 மணி நேரம்னா 60 நிமிஷம். அப்ப 2 மணி நேரம்னா 120 நிமிடத்துல எத்தனை யூனிட் வந்து ஸ்பெண்ட் ஆகும்? கரெக்டா? அப்ப இது டைம் கூடும் போது யூனிட்ஸும் அதிகமாகும். நேர்மாறல். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். ஒரு நாள் 4 முன்னாங்க 12. அப்ப எக்ஸ் இங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 3 × 3 9 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் டி.
93 ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாள்ல 22 அடிகள் துளையிடுறாங்க எனில் 110 அடிகள் ஆழத்தில் நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்? அதாவது ஒரு நாள்ல 22 அடி தோன்றாங்கப்பா, 22 அடி. அப்போ 110 அடி தோண்ட எத்தனை நாள் ஆகும்? இதான கொஸ்டின். அப்போ அடிகள் கூடும் போது நாட்களும் அதிகமாகும். இது வந்து என்னது, 2ஆலே வச்சா 11, இங்க வச்சா 5 5 14 அடிச்சா 5. அப்ப x = 5 நாள் ஆகும். ஆன்சர் டி. தொண்ணூத்தி 80 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 6 ஆண்கள் 15 நாட்கள்ல செய்தாங்கன்னா 256 நீளமுள்ள பாயினை 14 நாட்கள். இது ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. என்ன ஃபார்முலானா m1 d1 h1 divided by w1 equal to m2 d2 h2 divided by w2. ஓகேவா? m1 m2 அப்படிங்கிறது ஆட்கள், d1 d2 அப்படிங்கிறது நாட்கள், h1 h2 அப்படிங்கிறது ஹவர்ஸ், w1 w2 அப்படிங்கிறது வேலை. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இதுல 80 மீட்டர் நீளமுள்ள பாயினை அப்படிங்கிறது வேலை w1. 6 ஆண்கள் m1 ஃபர்ஸ்ட் கொடுத்தது m வச்சுக்கலாம். 15 நாட்கள்ல d1 செஞ்சாங்க அப்படின்னா h கொடுக்கலன்னா எடுக்க வேணாம். 256 மீட்டர் w2. ஒரு பாயினை 16 ஆண்கள் m2 செய்ய எத்தனை நாள் ஆகும்? அப்ப m1 எவ்வளோ 6, d1 15, எவ்வளவு 80 ஈக்குவல் டு m2 அப்படிங்கிறது 16 ஆண்கள், d2 வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க எத்தனை பாய் 256 மீட்டர் நீளமுள்ள பாய். ஒரு 16 16 16 16 256, ஈரெட்டா 16, 10 1, இது 5, 1 5, 3 5 15, 6 3 18 நாள்ல முடிப்பாங்க. ஆன்சர் சி. 95th கொஸ்டின். ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்றாங்க. h1 கொடுத்துட்டாங்க. அதுல 6 நாட்கள்ல d1 கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து 9600 சோப்பு w1 கொடுத்துட்டாங்க. தயாரிக்கிறது நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் அப்படின்னா ஆல்ரெடி 15 மணி நேரம் பண்றாங்க. 3 மணி நேரம் கூட அப்படின்னா 15 + 3 18 மணி நேரம். அப்ப இது h2 கொடுத்துட்டாங்க. வேலை செய்து 14400 w2 சோப்புகளை தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? d2 வந்து என்ன? இதான கொஸ்டின். ஃபார்முலா என்ன? m1 d1 h1 divided by w1 equal to m2 d2 h2 divided by w2. கரெக்டா? இதுல m1 m2 கொடுக்கல, அதனால எடுத்துருங்க. d1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6 நாள், h1 15 மணி நேரம், w1 9600, d2 கேட்டிருக்காங்க h2 18 மணி நேரம், w2 14400. 2 0க்கு 2 0 போயிடுமா? இப்போ ரெண்டையுமே அடிச்சோன்னா இதில் எத்தனை 6 இருக்கு? ஒரு 6, பேலன்ஸ் 3, பக்கத்தில் ஒரு 6, 5 30, 6 36, 16 6 இருக்கு. இதில் 6 12, பக்கத்தில் 2, பேலன்ஸ் 2, பக்கத்தில் 4, 24ல் 3 18, 4 24. ஓகேவா? இது ரெண்டையும் அடித்தோம் அப்படின்னா இதில் 3 6 இருக்கு, சாரி 8 2 இருக்கு, இதில் 12 இருக்கு. இப்போ இது ரெண்டையும் அடிக்கலாமா? இதில் 3 6 இருக்கு, இதில் 2 6 இருக்கு, 1 2 2, இதில் 4 2, 1 3 3, 5 3 15, இது 2, இது வந்து எவ்வளோ 3. இப்போ இதை அடித்தோன்னா 3 5 15/2 வருதா? ஈக்குவல் டு d2. 15/2 அப்படின்னா 7 1/2. ஆன்சர் 7 நாள். ஆன்சர் ஏ. 96 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பாங்கன்னா 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? இதுவும் அதே ஃபார்முலா தான். m1 d1 h1 divided by w1. எதுக்காக என்னன்னு சொல்றேன்னாப்பா, இந்த ஃபார்முலா எழுதும் போது அந்த 2 ஃபார்முலா தேவை. அந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதுறது தான் ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்காக சொல்கிறேன். ஈஸியான ஃபார்முலா இருக்கும். மேலே m1 வருமா கீழே m1 வருமா கன்ஃபியூஸ் ஆகும். ஆண்கள் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 48. d1 அப்படிங்கிறது 24, h1 அப்படிங்கிறது 7, w1 அப்படிங்கிறது ஒரு வேலை தான்.
அதனால் கன்ஃபியூஸ் பண்ணணும். M2 அப்படிங்கிறது 28 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. D2 என்னன்னு கேட்டிருக்காங்க. 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, அதே வேலை தான். அதனால் ஒரு வேலைன்னு வச்சுக்கிட்டோம். ஒரே 7 மூவேல இருக்கும் 4 28 ஒரு நாள் 4 6 நாங்க 24 அதுக்கடுத்து 6 8 48 1 8 8 அப்போ D2 = 6 × 6 36 நாட்கள். தொண்ணூற்றி 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாள் எடுத்துக்கொள்கிறாங்கன்னா மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை முடிக்க ஆகும் நாட்டுதாங்க. 4 பேர் வந்து டைப்ரைட்டர் இருக்காங்கப்பா, அவங்க வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. வேலை வந்து மாறலை, ஓகேவா? அதே வேலையை தான் 4 + 2 பேர் கூடுதலாக வராங்க. 4 + 2 2 பேர் கூடுதலாக வராங்க. அப்போ 4 + 2 6 பேர் வந்தாங்கன்னா அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? அப்போ ஆட்கள் கூடும்போது நாட்கள் கம்மியாகுமா? அப்போ நாட் ஈக்குவல்னா ஃபஸ்ட் இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும், ஈக்குவல் இருக்கிறத தலைகீழாக மாற்றணும். 1 6 6 2 12 x = 4 × 2 4 2 8 8ங்கிறது ஆன்சர் பி. தொண்ணூற்றி 8 ஒரு மாணவனால் 15 நிமிடங்களில் 21 பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியுமெனில் இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு 84 பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு மாணவன் வந்து 15 நிமிஷத்தில் 21 பக்கங்கள் டைப் பண்ணுறான், ஓகேவா? அதே இது பேஜஸ், இது மினிட்ஸ். அதே 84 பக்கங்கள் டைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நேர்மாறல் அப்படின்னா இது ரெண்டுமே அடி ஆகுமா? இதில் எத்தனை 3 இருக்குது? 5 3 15 7 3 21. இது ரெண்டே அடிச்சுன்னா 1 7 1 7 7 14. அப்போ எக்ஸை மேலே கொண்டு வந்துட்டுனா 5 × 12 60 நிமிஷம் ஆகும், அல்லது 1 hour. 60 நிமிஷம் அப்படிங்கிறது 1 hourனு எடுத்துக்கலாம். இது கொஸ்டின் என்ன? 5 நபர்கள் 5 வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்கன்னா 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஃபார்முலா என்ன? 5 நபர்கள்னா M1 D1 W1 வேலை அப்படிங்க W1, இது M2 D2 W2. இதானே? 1 5 5 1 9 50. அப்போ வந்து x = 50. 50 நபர்கள் 50 நாளில் 5 நாளில் வேலையை முடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இது கொஸ்டின் வந்து சைக்காலஜிக்கல் கொஸ்டின் சொல்லலாம். எப்படி அப்படின்னா ரைமிங்காக கொடுத்துருப்பாங்க. 5 பேர் 5 வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்கன்னா 50 பேர் 50 நாளில் எத்தனை வேலை முடிப்பாங்க? ஆன்சர் சின்னு சொல்லிட்டு ஈஸியாக போட்டு வந்துடும். அது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 50 பேர் 50 வேலையை 5 நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 60 வேலையாள் வந்து ஒரு நூல் உருண்டையை உருக்க 7 நாள் தேவைப்படுது. 42 ஆட்கள் அதை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இப்போ ஆட்கள் குறையுது அப்படின்னா நாட்கள் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நாட் ஈக்குவல்ட்டா? அப்போ 60/42 ஈக்குவல் டு தலைகீழாக போடணுமா? 1 7 6 7 42 1 10. அப்போ 10 நாளில் வந்து வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது தான். சரிப்பா, இது ஆன்சர் முடிஞ்சிச்சு. சாரிப்பா அந்த டிலேக்கு, அது கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டானதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு டெஸ்ட்டு முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் நைட்டுக்குள்ளே வந்து வீடியோ வந்துடும். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறையா பேர் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாகவே வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ஸில் வந்து இந்த செஷன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக போகுது, இது எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் 2 இது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மேப் கிளாஸ், இன்னொன்று சைக்காலஜி கிளாஸ். சைக்காலஜி கிளாஸ்லாம் வந்து எல்லாருமே சைக்காலஜி கிளாஸ் தான் மார்க் கம்மியாகுது, அதுக்கான பேசிக் எனக்கு கொடுக்க ஆரம்பின்னு சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் ரொம்பலாம் டைம் இல்லை, ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour தான். சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதில் எந்த மாதிரி பிசிக்கு போலீஸ் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் கொண்டு வர போகிறாங்க. ஒரு 1/2 hour செஷன் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் போகும்போதோ இல்லை டீ பிரேக்கோ அந்த மாதிரி ஏதாவது டைமில் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனாலும் கமெண்டில் இந்த செஷன் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுவும் கொண்டு போகிறதுக்கானதை சொல்லுங்கள். அதுமாதிரி மேப் கிளாஸ், ஜாகிரஃபியை பொறுத்தவரை உங்களுக்கு போலீஸ் எக்ஸாம் பொறுத்தவரை 9 மார்க். அந்த 9 மார்க்கையும் எப்படி நம்ம மேப்பில் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு மேப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்ஸு அதோட கேபிட்டல்ஸ் எல்லாமே டேபிளாக போட்டு படிப்போம். அது மேப்பில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் கொண்டு போகலான்னு இருக்கோம். அது உங்களுக்கு ஓகே, அது கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
ப்ராப்பராக அந்த செஷனை நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணுங்க. இது அடிஷனல் டிஸ்கஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓன் எஃபர்ட் போட்டு பண்ணுறது தான். அதனால் நீங்களுமே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் யூனிஃபார்ம் போகிறது உறுதிப்பா. நீங்கள் எல்லாமே இதில் கவர் பண்ணுறது பிவிக்யூ கொஷின்ஸு எல்லாமே கவர் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால் எந்த அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணணுமோ யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்பா.